World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்த பேச்சாளர், நான் பிறக்கும் போதே ஐயா ஜோதிடர். அந்த அளவுக்கு ஜோதிடம் 1985 இன்றைக்கி ஒரு 30 வருஷத்துக்கு மேலே ஐயா அவர்கள் மிகச்சிறப்பாக, ஏன்னா எங்கள் அம்மா எங்கிட்ட சொன்னாங்க, நான் உன் ஜாதகத்தை அவட்ட பார்த்துருக்கேன் தம்பி அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ ஐயா அப்போ இருந்து பார்த்துட்ருக்காரு அப்படின்ற விஷயங்களை. ஸோ பள்ளிப்பாளையம் ஜோதிடர் சங்கத்துடைய தலைவர், முன்னாள் தலைவர். அதே போல் ஜோதிடத்தில் பள்ளிப்பாளையத்தை பொறுத்தவரையிலும் நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்ம ஊரில் இத்தனை வருஷமாக ஒருத்தர் பார்க்குறாங்கங்கிறதே மிகப்பெரிய ஒரு விஷயம் தானே. அதை நம்மளோட ஜாதகத்தை அவங்க பார்த்துருக்காங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு செயல் தான். அந்த மாதிரி அற்புதமாக பள்ளிப்பாளையத்தில் மிகப்பெரிய சனி ஒரு சுற்றுற வரைக்கும் ஒருத்தர் ஜோதிட தொழில் இருந்தாவே அது சாதனையாளர்களாக மட்டும்தான் முடியும். நம்ம பொதுவாக நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லுவோம், நம்மளுடைய வாழ்நாள் சாதனையாளர் விருதுன்னு சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்துட்ருக்குறோம். அதில் மேக்சிமம் யாரெல்லாம் ஜோதிடத்துறையில் 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு மேலே இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அதை கொடுத்துட்ருக்குறோம். சும்மா பதவிக்காக நம்ம தர்மசாஸ்திரம் என்றைக்குமே யாருக்கு பட்டத்தை கொடுக்குறதே கிடையாது. திறமை இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான சன்மானமும் எதிர்பார்க்காம அவங்கள அழகுப்படுத்தி மேடை எடுத்து கௌரவப்படுத்துறது தான் எங்களுடைய நோக்கம். அதை தொடர்ந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஐயா மாதிரி அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து இன்னும் பல சாதனைகள் புரியணும் இந்த ஜோதிடத்துறையில் அப்படின்னு சொல்லி இந்த அற்புதமான அமைப்பில் இன்றைக்கி தர்மசாஸ்திராவில் முதல் மேடை அவருக்கு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மக்கிட்ட தர்மசாஸ்திராவில் மேடை ஏறி ஒரு உரையை நிகழ்த்த இருக்கிறார். ஐயா அவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்புன்னு பார்க்கும்போது ஜோதிட கதம்பம். அப்போ நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்க போகுது. இன்றைக்கி ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நிறைய நோட்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் தன்னுடைய அனுபவங்களை பதிவு பண்ண வைக்கிறார். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எல்லாம் கிடைக்க போகுது. ஐயா அவர்களை அன்பு கூர்ந்து மேடைக்கு ஒரு பேருரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, ஓங்குக ஜோதிடர்கள் ஒற்றுமை. வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, ஓங்குக ஜோதிடர்கள் ஒற்றுமை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தங்கமான் மழுவோடேந்தி தன்மணி தலையிற்கொண்டோர், தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையிற்கொண்டோர் மங்கேற்பதிக்கு சொன்ன மகாமொழி சோதிடத்தை இங்கு நாம் உரைப்பதற்கோர் இமையனும் பிழைவராமல் செங்கன்மால் மருகன் யானை சிவன்பதம் காப்பதாமே. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே போற்றி. வேலுண்டு வினையில்லை மயலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை கந்தனுண்டு கவலையில்லை ஏறு மயிலேறி விளையாடு முகமொன்று ஈசருடன் நாணமொழி பேசு முகம் ஒன்று கூறுமடியார்கள் வினை தீர்க்கு முகம் ஒன்று குண்டுருவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனமுணர வந்த முகம் ஒன்று ஆறு முகமான பொருள் நீயருள வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும்
நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியே அண்டமெல்லாம் பூத்தாளை மாதிலம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணி தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. களையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வராத நட்பும் கன்றாத பழமையும் குன்றாத இளமையும் கழுவினியலாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத ஒரு கொடையும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அறுதியிலும் மாயானது அங்கையே ஆதிகடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்பாமி அபிராமி தாயே போற்றி. மகாசக்தி மகாலட்சுமி மகா சரஸ்வதி காஞ்சிபுரம் காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி நாகப்பட்டினம் நீலதயாளாட்சி ஆட்சி பெற்ற இடம் அம்மா 5 இடம் இருக்குது. இன்னொரு இடம் அந்த அம்மா என்னுடைய நாவில் வந்து உட்காரல, அது எனக்கு தெரிய மாட்டேங்குது. மேலும் எங்கள் குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி எங்களுக்கு உறுதுணையாக இருந்து என் நாவில் வந்து இருந்து சமயபுரம் மாரியம்மாள், தோட்டானிக்கர பகவதி அம்மாள், புன்னைநல்லூர் தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மா, மேச்சேரி பத்திரகாளி அம்மா, நாங்கள் வணங்கக்கூடிய எங்கள் பெரியாண்டிஜி தாய் குலதெய்வம் எங்கள் நாவில் வந்து அமர்ந்து கடுகளவு பிழை வராத அளவுக்கு நாட்டு மக்களுக்கு நன்மை தரக்கூடிய நல்ல அனுபவங்களை ஜோதிட சாஸ்திரத்தில் 64 கலைகளிலே தெய்வீக கலை இந்த ஜோடக்கலை. இந்த ஜோதிடக்கலையை எடுத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா அண்ணன் டாக்டர் மணிகண்டராஜ் அவர்களுக்கு பாதம் பணிந்து உங்கள் திருவடிகளில் வந்திருக்கின்ற அனைத்து குருமார்களையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். ஜோதிடம் என்பது ஜோதின ஒளின்னு அர்த்தம். இந்த ஒளிங்கிறது வெளிச்சம். ஒரு இருட்டில் இருக்கிறவங்களுக்கு வெளிச்சத்தை காட்டுறது தான் நம்மளுடைய வேலை. அதாவது ஜாதகம் உள்ளே வர்ற போது நமக்கு எத்தனை மணி எத்தனை நிமிஷத்துக்கு உள்ளே நுழையிறாங்க, அப்போ என்ன ஓர ஓடுது, என்ன லக்கணம் ஓடுது, அம்சா லக்கணம் என்ன, அன்னைக்கு உண்டான திதி நட்சத்திரம் கரணம் யோகம் இதெல்லாம் என்ன ஓடுது, இதுக்கு இன்ன கேள்விக்கு தான் அவங்க வருவாங்க, அதில் கௌரியில் எதில் வர்றாங்க, முக்குண வேலையில் எதில் வர்றாங்க அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம கவனித்து துல்லியமாக பலன் சொல்லுவோமானால் ஒரு ஒரு கடுகளவு கூட பிசறாது. ஆயகலைகள் 64க்கும் ஏய உணர்வுக்கும் எண்ணம்மை தூய உறுப்பாளிங்கு போல் என் உள்ளத்தினுள்ளே வாராதிடர். இந்த சரஸ்வதி அந்தாதியை ஒவ்வொரு ஜோதிடர்களும் கண்டிப்பாக படிக்கணும். படிச்சீங்கன்னா நாவல அம்மா வந்து உக்காந்துக்குவா. இந்த சரஸ்வதி அந்தாதி, அபிராமி அந்தாதி, கோளறு பதிகம், இந்த சிவபுராணம், இந்த சகலகலாவல்லி மாலை குமரகுருபர சுவாமிகள் இயற்றியது. வெண்தாமரை கன்றினின் பதந்தாங்க என் வெள்ளை உள்ள தண்டாமரை தகாது கொலோ சகமேலும் அளித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகொள் கரும்பே சகலகலாவல்லியே. ஓம் நம சூரியாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனி அச்ச ராகு கேதுவே நமோ நமக. நாம் எந்த நேரம் ஜோதிடத்தை சொல்லுகின்றோமோ அப்போ என்ன ஓரை ஓடுகின்றதோ அந்த ஓரையை வணங்கி பகவானை வணங்கி ஜோதிடம் சொன்னால் சொன்னது பலிக்கும். எங்கும் இருளகற்றி 7 வரி தேர் ஏறி துங்கமடம் சுற்றி வரும் சோதிமணி சூரியனே துன்ப இருளகற்றி தூயநலந்திகளை இன்பந்தருவாய் இனி எனக்கு. அம்மம் அகார அருணாகரணா திரிகுணவி வருதேவா நம ஓம். சீலமாய் வாமு சீரல் புரியும் நாளம்புகளும் நைரே போற்றி சூர்யா போற்றி சுந்தரா போற்றி வீரியா போற்றி வினைகள் களைவாய். எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி திருவருள் தருவாய் சந்திரா போற்றி சத்குரு போற்றி சங்கடம் தீர்ப்பாய் சிதரா போற்றி. சிறப்புறுமணியே செவ்வாய் தேவே குரலாதரல்வாய் குணமுடன் வாழ மங்களச் செவ்வாய் மலரை போற்றி அங்காரணை அவதிகள் நீக்கு இதமுறவாள இன்னல் நீக்கு புதபகவான் பொன்னடி போற்றி பகந்தந்தாழ்வாய் வன்னொழியானே உதவி அருளும் உத்தமா போற்றி.
குணமுகு வியாழ குருபகவானே மனமுடன் வாழ மகிழுள் நல்வாய் இப்பிரகஸ்பதி குருபர நேசா இக்கர தோஷமின்றி கடாட்சி தருள்வாய் சுக்கரமூர்த்தி சுகமிகுவாய் வக்கரமின்றி வரமகித்தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார்கரிலே சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமைத்தருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னல் தாதா அறவென்னும் ராகு ஐயனையே போற்றி கரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆகவர்கள் புரி அனைத்திலும் வெட்டி ராகுக்கணியே ரம்மியே போற்றி கேதித்தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் போற்றி வாதம் வம்பு வழக்குகளின்றி கேதித்தேவே கேண்மையா ரகசி. இத்தனை வேத்த வணங்குறதுக்கு என்ன காரணம்னா, ஒரு ஜோதிடனுக்கு அனைத்து ஜோடமார்களுக்கும் இறையறலும் குருவரலும் திருவரலும் கிட்ட வேண்டும் சொல்லி இந்த ஜோட சாஸ்திரத்தை தொடங்குகிறேன். இப்போ ஒரு ஜாதகத்தில் கல்யாணம் லேட் ஆகிட்டே இருக்குது. பெரும்பாலான ஜாதகம் வர்றதெல்லாம் 40 வயசு ஆயிடுச்சு, 38 ஆயிடுச்சு, 35 ஆயிடுச்சு. பாப்பாலாம் டிகிரி முடித்தா காலேஜ் முடித்தா காலி ஏஜ் ஆயிடுது, கல்யாணம் லேட் ஆகிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஏன் லேட் ஆகுது? சில பேர் கல்யாணமே நடக்கிறதில்ல, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் முதல்ல பேசலான் இருக்கிறேன். லக்கணத்துக்கு 2ஆம் இடம், ராசிக்கு 2ஆம் இடம், காலப்புருஷ லக்கணம் மேசத்துக்கு 2ஆம் இடம். அதே மேச லக்கணமாக அமைஞ்சுதான் அந்த லக்கணம் காலப்புருஷம் 2 ஒன்று தான். அதனால் லக்கணத்துக்கு 2ஆம் இடம் மேச லக்கணத்துக்கு அதிபதி யார்? சுக்கரன். அந்த சுக்கர பகவானை அசுவனி மகம் மூலம் திருவாதிரை சதயம் மாந்தி இதனுடைய தொடர்பு இருந்தால் திருமணம் தடை. ராசிக்கு 2ஆம் இடம் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, அந்த ராசிக்கு 2ஆம் அதிபதி அசுவனி மகம் மூலமோ திருவாதிரை சதயம் மாந்தியோ தொடர்பு பெற்றால் திருமணம் தடை. இந்த மாதிரி 3 2ஆம் இடத்தையும், லக்கணத்துக்கு 2ஆம் இடம், ராசிக்கு 2ஆம் இடம், காலப்புருஷனுக்கு 2ஆம் இடம் சுக்கரன், இந்த 3 2ஆம் இடத்தையும் கேதுனுடைய தொடர்பு, கேதுனுடைய பார்வை, கேது சார வாங்கின கிரகம் ராசி அம்சத்தையும் நீங்கள் பார்வையை எடுத்துக்கணும். நீங்கள் ராசி கட்டத்தில் மட்டும் பார்வையை எடுத்துகிட்டு விடக்கூடாது. ராசி பொதுவெனவும் நவாம்சம் துல்லியமாக சொல்கிறதுக்கு ஒரு கிரகம் என்ன வலுவில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான் அம்சம். அது 9ஆக பிரித்து போடுறது தான் நவாம்சம். நம்ம ராசி கட்ட மாதிரி சோதிட சாஸ்திரத்தில் மொத்தம் 60 கட்டங்கள் இருக்குது, சஷ்டி அம்சம் வரைக்கும். நாம் அந்த வர்க்கத்துக்கெல்லாம் போகிறதில்ல. அதில் அஷ்டவர்க்கம் இருக்குது. எவ்வளோ கஷ்டவர்க்கமாக சொல்கிறதுன்னு சொல்லி சில பேர் விட்டுறாங்க. அஷ்டவர்க்கங்களில் 337 பரல்கள் இருக்கின்றன. அந்த 337 பரலில் கேந்திர பரல், திரிகோணப்பரல், இந்த மாதிரி 3ஆக பிரித்து வர்றதில் ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்து லக்கணத்தினுடைய அஷ்டவர்க்க பரலை வைத்து கொண்டு ஜாதகனுக்கு யோகமா, இல்லை ஜாதனுடைய அம்மா அப்பாவுக்கு யோகமா, இல்லை ஜாதனுடைய பிறக்க போகும் குழந்தைக்கு யோகமா, 3ல் 1 தான் கிடைக்கும். யார் ஜாதகமாக இருந்தாலும் 1 தான் கிடைக்கும், 3 கிடைக்காது. அந்த ஜாதகத்தை பார்த்தா சொல்லலாம், சொன்னதுக்கு மறுவார்த்தை பேச முடியாது. பார்ட்டி யார் வந்தாலும் என்னுடைய ஜோதிட அனுபவம், நான் பிறந்த டேட் 14/8/62, எனக்கு வயது 63. நான் 43 ஆண்டுகளாக இந்த ஜோதிடத்தில் பயணம் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. அப்புறம் இந்த 3 2ஆம் இடத்தையும் கேது தொடர்பு பெற்றதனால் திருமணம் தடை. திருமணம் ஆகாத ஜாதகங்களை பாருங்க, நான் சொல்ற இந்த கருத்துகள் 100க்கு 110% பொருந்தும். நான் அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்கேன். கல்யாணமே இல்லைன்னு சொல்ற ஜாதகத்துக்கு என்ன சொல்றது, அதையும் எழுதி வச்சிருக்கேன், எல்லாமே சொல்றேன். ஒன்னுடாம இன்னைக்கெல்லாம் நிறையான விஷயங்களை இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து ஜோட மாமேதைகளுக்கும் என்னுடைய நல்ல கருத்துகள், என்ன பயனுள்ள என்னுடைய அனுபவங்களை உங்களுக்கு பகிர்ந்துக்கலாம்னு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். காலை உணவு இருந்தாமல் சொல்கிறேன், இந்த ஜோதிடம் மேடையில் பேசி கொண்டிருக்கிறேன். காரணம் என்னென்னா, சாப்பிட்டா தூக்கம் வந்துடும். சாப்பிடாமே எனக்கு தூக்கம் வந்தது. ஐயா டீ சாப்பிடலையான்னு கேட்டார். நான் எப்பவுமே அதிகாலை 4:45 எந்திரிச்சிடும், 5:45 வாக்கிங் முடிச்சிடும், 6 மணிக்கு குளிச்சு முடிச்சிடுவேன். என்னுடைய வேலையே சுறுசுறுப்பாக இயங்கிறத என்னுடைய வேலை. அதனால் இந்த ஜோட சாஸ்திரத்தில் ஒரு மனுஷன் நடந்தே போய்கிட்டு இருக்கிறான், இன்னொருத்தர் சைக்கிளில் போகிறாரு, இன்னொருத்தர் 2 வீலரில் போகிறாரு, இன்னொருத்தர் காரில் போகிறாரு, இன்னொருத்தர் BMW காரில் போகிறாரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் ஒருத்தருக்கு ஏகப்பட்ட பஸ் இருக்குது, ஏகப்பட்ட லாரி இருக்குது, கார் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா 5-6 கார் நிற்கும். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த மாதிரி ஜாதகங்கள் எப்படி இருந்தால் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம். சொக்கிய 9ஆம் கோளும் குருவும் சுக்கரனும் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் ஏகப்பட்ட வாகனத்துக்கு அதிபதியாதி பிரபல மண்டலாதிபதியான உரைக்கலாமேன்னு சொல்கிறான். 9ஆம் அதிபதியும் குருவும் சுக்கிரனும் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் அவனுக்கு ஏகப்பட்ட வாகனங்கள் அமையும். 4ஆம் பாவத்தை பற்றி பேசினாங்க ஒரு சப்ஜெக்டு, அருமையான கருத்து.
இன்னொருத்தர் பேசினாரு, இந்த கோயிலெல்லாம் போய் வழிபாடு செய்கிற போது சிறப்புன்னு. அதெல்லாம் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு அந்த கோயில்கள் எல்லா கோயிலும் அவர் சொன்ன கோயிலெல்லாம் நான் போயிட்டு வந்திருக்கிறேன், மக்களையும் அனுப்பியிருக்கிறேன். போயிட்டு வந்தவரெல்லாம் பயனடைந்து சிறப்புள்ளவர்களாக இன்னைக்கு நல்ல நிலையில் இருக்கிறார்கள். ஒருத்தருக்கு பொருத்தம் பார்த்து, அவருடைய மகனுக்கு பொருத்தம் பார்த்து, இன்னைக்கு பேரனுக்கு பொருத்தம் பார்த்துட்டு 3 தலைக்கட்டுக்கு பார்த்துட்டு இருக்கிறேன் என்னுடைய 43 வருஷ அனுபவத்தில். இந்த ஜோதிட சாஸ்திரம் நான் தான் கொம்பன்னு யாரும் சொல்ல முடியாது. காரணம், 18 மகான்கள் முனிவர் ரிஷிகள் சேர்ந்து எழுதி இந்த ஜோதிடம் 4,50,000 ஸ்லோகங்கள். அதல்லாத காக்கேர் தேரர் புலிப்பாணி இவங்கெல்லாம் சேர்ந்து எழுதுறது 50,000 பாடல்கள். மொத்தம் 5 லட்சம் பாடல் கொண்டது சாஸ்திரம். 5 லட்சம் பாடலையும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு ஜோசியம் சொல்றதுன்னா 27 பிறவி எடுத்தாலும் முடியாது. அதுக்கு இறைவனுடைய திருவருளும் குருவருளும் நம்மளுடைய அந்த பணிவு, பண்பு, ஒழுக்கம், நீதி, நேர்மை, நியாயம், தர்மம், தானம், அமைதி, நிதானம் இதெல்லாம் இருந்தால் தான் கலைவாணி நம் நாவல் வந்து உட்காருவா. அப்போ ஒரு மனிதனுக்கு வாக்கு நல்லா இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? வாக்குநாதனை நல்லோர்கள் காண கூட நோக்க வாக்குதான் அவர்க்கு செல்வம் வளருமே வாக்கிலே செல்வம்னா. 2ஆம் அதிபதி சுபர் மனை ஏறி சுபர் பார்வை பெற்று சுபர் சாரம் பெற்று சுப கிரகத்தினுடைய பார்வை பெற்றால் அவனுக்கு வாக்கு தான் சொத்து. சொல்வாக்கு இருந்தால் செல்வாக்கு தானா தேடி வரும். அப்போ வாக்குநாதனை நாம் எந்த அளவுக்கு கவனிக்கணுங்கிறத சொல்லணும். ஒரு ஜாதகத்தில் மிதுன லக்கணம் 2ஆம் அதிபதி யாராக வருவார்? சந்திரனாக வருவார். சந்திரன் புனர்பூசம் 4 இருந்துன்னு வச்சுங்க, ராசி அம்சம் 2 வர்க்கோத்தமத்தில் இருப்பார். சரி, அந்த 2ஆம் அதிபதி 7-10 கூடனுடைய சாரம். அப்போ மிதுன லக்கணத்துக்கு பாதகாதிபதி தானே குரு. அவருடைய சாரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, அவர் வந்து சந்திர கேந்திரத்தில் இருந்தாலோ அல்லது திரிகோணத்தில் இருந்தாலோ அந்த ஜாதகருக்கு வாக்குனால நல்ல ஜீவனம். எதை சொன்னாலும் நல்ல கருத்துக்களை அந்த ஜாதகர் சொல்வார். அதே மாதிரி ஒருத்தர் எழுதியிருக்காரு, குடும்பத்தாதிபனை வெய்யோன் கூடி குடும்பத்தில் இருந்து விட்டால் குடும்பத்தார் இருவரென்று கூறினார் வசிஷ்டர் தானே. அப்போ குடும்பத்தாதிபதிங்கிற கிரகத்தை குடும்பத்தாதிபனை வெய்யோன் கூடில், வெய்யோன்னா யாரு? சூரிய பகவான். அப்போ 2ஆம் அதிபதியோட சூரியன் சேர்ந்தாலே அந்த குடும்பத்தாருக்கு 2 தாரம் வரும், உடன்பிறப்பு 2 பேர் இருப்பாங்கிறது ஒரு கருத்து. இது அனுபவ ரீதியில் பார்க்கணும். சொல்கிறதுல தவறு இருந்தால் எனக்கு கேளுங்க, அதுக்கு விளக்கம் நூல் ஆதாரத்தோட தான் எந்த கருத்து சொன்னாலும் சொல்லுவேன். வாக்குநாதனை நல்லோர்கள் காண கூட நோக்க வாக்கு செல்வம்னு சொன்னோம். அதே குடும்பத்தாதிபனை வெய்யோன் கூடி குடும்பத்தில் இருந்து விட்டால் குடும்பத்தார் இருவரென்று கூறினார் வசிஷ்டர் தானே. இன்னொன்று சொல்கிறார், அதாவது கரியவன் 2ஆம் இடத்தில் இருந்து விட்டால், கரியவன் 2ஆம் இடத்தில் இருந்து விட்டால் கல்யாணம் 2 அது பாவர் கூடில் அது நிஜமாம் அப்படிங்கிறார். பாவர்னா யாரு? சூரியன், தேய்வரை சந்திரன், பாவரோட சேர்ந்த புதன், செவ்வாய், சனி, ராகு, கேது. சுபர் யாரு? குரு, சுக்கிரன், வளர்பறை சந்திரன், சுபரோட சேர்ந்த புதன், இவங்க தான் சுபர். இதில் வந்து இந்த ஜாதகம் சொல்கிற போது நம்ம கவனிக்க வேண்டிய சமாச்சாரம்னா, ஒரு லக்கணங்கிறது அஸ்திவாரம். அந்த லக்கணம் என்ன புள்ளி டிகிரி என்ன உளுந்திருக்குது, லக்கண கால் என்ன, லக்கணாதிபதி எந்த வீட்டில் போய் உட்காந்துருந்தார், அவரை யார் பார்த்தாங்க, நவாம்சத்தில் யார் பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு நன்னும் லக்கணாதென்னை நாடியே சுபர்கள் பார்க்க விண்ணுலகோர் வியப்ப வெற்றியும் புகழும் கொண்டு எதிர்த்தவர் தமை அடக்கி மண்ணுலகத்தில் நன்மை வர வாழ்வான். நல்ல குபேரனை போல் சந்ததியும் பெற்று வாழ்வான். அவனிவன் ஜனனக்கோள் நற்கோளாகில் அதிகார இவன் தனக்கு சொந்தமாகும். கேவலம் இல்லாதவன், கெடுதி இல்லாதவன், கூலி வலை வேலை செய்யான். கை நீட்டி சம்பளம் தான் கொடுக்கணும், கை நீட்டி சம்பளம் வாங்க மாட்டான். அப்போ லக்கணாதிபதி சுபர் மனை ஏறி சுபர் சாரம் பெற்றால் அந்த ஜாதகம் அம்பானி மாதிரி வளரக்கூடிய ஜாதகம். பூர்வ புண்ணியாதிபதி 5ஆம் இடம். பூர்வ புண்ணியஸ்தானங்கிறது ஒரு ஜாதகத்துக்கு 5ஆம் இடத்தை பற்றி சொல்கிற போது ஜனனி ஜன்ம சவிக்கானாம் வர்த்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்தே ஜென்ம பத்திரிகா. இதுக்கு மட்டும் விளக்கம் கொடுக்கணும்னா 2 மணி நேரம் கொடுக்கணும். அந்த ஜனனி ஜென்ம சைக்கங்கிறது 12 பாவம் அதில் வருது. போன ஜென்மத்தில் என்னென்ன பாவம் நீங்கள் நீ செய்தாயோ அதை இந்த ஜென்மத்தில் நீ தித்துப்படி பண்ண பிறந்திருக்காயின்னு அர்த்தம்.
இந்த பாடலுடைய கருத்து. அது 12 பாவமும் அதுக்குள்ளே இருக்குது. ஜனனி, ஜன்ம, ஜென்மம்னு லக்கணம், இப்படியெல்லாம் அதில் 12 பாவமும் வரும். அதுக்கு விளக்கம் ஒரு நாளைக்கு நான் இன்னொரு நாளைக்கு மீட்டிங்கில் தரேன். அது மட்டும் இல்லை, பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், ஞானோதயம், அறிவு, தூய்மையான எண்ணம், புத்தி சாதுரியம், வித்தை, கல்வியில் திறமை, சத்காலேஜவம், சச்சங்கம், மகான்களின் நட்பு, யோகாபிசம், பதவி உயர்வு, அந்தஸ்து எல்லாமே 5ஆம் இடம். அப்போ எந்த மனிதனுக்கு பூர்வ புண்ணியாதிபதி கெடாமல் நல்லிடத்தில் இருக்கின்றதோ, சாரமேறி சுபர், சாரமேறி சுபர் பார்வை சுபரோடு இருந்ததுன்னா 7.5 சனி வந்தாலும் சரி, அஷ்டம சனி வந்தாலும் சரி, அஷ்டாத்தம சனி வந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன திசாபுத்தி கெடுதல் நடந்தாலும் சரி, பூர்வ புண்ணியாதிபதி கெடாமல் இருக்கிற ஜாதகனுக்கு பாதிப்பு கம்மி தான். இதை நீங்கள் மனசில் பதிய வச்சு வரக்கூடிய பலன்களை பார்ட்டிகளுக்கு தெளிவாக சொல்லுங்க. அதுக்கு 5ஆம் இடம் எது? 9ஆம் இடம். 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம். 159 திரிகோணஸ்தானம். இந்த 9ஆம் இடத்து அதிபதி ஒரு ஜாதகத்தில் 5, 9 குரு இருந்தால் அப்பன் இருப்பதில்லை. மீறி அப்பன் இருக்கான்னா அந்த குருவோ அந்த சந்திரனையோ பூச அனுசம் உத்திரட்டாதி புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி வாங்கின குரு நட்சத்திரமோ சனி நட்சத்திரமோ வாங்கின கிரகம் பார்த்தால் ஒளிய அப்பா இருப்பதில்லை. அந்தடம் விட்டு 5 குருந்தால் அரசனுக்கு மந்திரியாவான், வந்த வான்மதி உடல் லட்சணமாகும், அனர்த்தமாம் பிதாவுக்கு அரிட்டம் சொல்லு. அப்பா அவங்க அப்பாவுக்கு பின்னால் அந்த ஜாதகம் நல்ல சிறப்பான நிலைக்கு வருவான். எந்த ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம் 9ஆம் இடத்தில் குரு இருக்கின்றதோ அந்த ஜாதகம் யோகியான ஜாதகம். அதுக்கு என்ன சொல்றான்? காணப்பா குருபதி நிலைமை பாரு, கணமுள்ள ராசி நின்ற நிலையப்பாரு, லக்கணேச நிலையப்பாரு, திசபுத்தி பார்த்து உன் மனதை திடப்படுத்தி உத்தமனே அவருடைய ஊழ்வனை எடுத்து செப்புன்னு சொல்றாரு. அப்போ ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தோன்னு என்ன பார்க்குறோம்? நாடி நூலில் லக்கணத்தையும் எடுத்துக்கிறது இல்லை. லக்கணம் 2 மணி நேரத்துக்கு ஒருக்க மாறிட்டே தான் இருக்கும். ராசி 2.25 நாளைக்கு இருக்கும், நட்சத்திரம் 1 நாளைக்கு இருக்கும். நட்சத்திரத்தில் பாய் தான் 12 மணி நேரம் திதி, திதியில் பாய் தான் கரணம் 6 மணி நேரம், ஒரு நாளைக்கு 4 கரணம் ஓடிடும். இதில் நாம் பார்க்குற போது அப்போ இந்த ஜாதகத்துக்கு நம்ம எல்லாம் கவனித்து பலன் சொல்லுகின்ற பொழுது 5, 9 குரு இருக்கிற ஜாதகங்களை பெரும்பாலான ஜாதகங்களுக்கு தந்தை இல்லை. அப்படி இருக்கிற ஜாதகத்தை நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். அந்த பூச அனுசம் உத்திரட்டாதியும் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி வாங்கின சாரமோ கிரகமோ அல்லது அந்த பார்வை பெற்றாலோ ராசியில் நவாம்சத்தில் அப்படி மட்டும்தான் இருக்காங்க. இதை அனுபவ இதில் பாருங்க, பிள்ளையா இருந்தால் கேளுங்க. அப்புறம் மேற்படி சனிக்கும் குருவுக்கும் உள்ள தன்மை எது? சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் என்ன தன்மை? குரு இருக்கும் வீடு சிறப்படையாது, சனி பார்க்கும் வீடு சிறப்படையாது. அப்போ இருக்கிற வீட்டுக்கும் பார்க்குற வீட்டுக்கும் 2 பேத்துக்குள்ள தன்மை அது. இதை நல்லா கவனிக்கணும். ஒரு ஜாதகத்தில் குரு பகவானுடைய நிலைமை தான் அந்த ஜாதகனை சகல விதத்திலையும் நன்மைக்கு கொண்டுட்டு போகும். அந்த குருங்கிறவர் காலப்புருஷ லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி, அவர் விரையாதிபதி. 12ஆம் இடம் மோட்சஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். 9 குடையவனும் 5 குடையவனும் லக்கணாதிபதியும் அந்த 3இல் ஒருவர். கோணாதிபதி கோணம் ஏறனா கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. அதாவது கோணாதிபதிங்கிறதெல்லாம் 5 குடையும் 9க்கு போகிறது, 9 குடையும் 5க்கு வர்றது, இல்லை லக்கணாதிபதி 5க்கு போகிறது. இந்த மாதிரி எல்லாம் ஜாதகத்தை பாருங்கள், அவங்க கண்டிப்பாக கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாங்க. 9, 10 குடையவர் சேர்ந்தாலும் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. மிதுன லக்கணத்துக்கு 5, 12 குடையும் சுக்கரன், அதை கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. விருச்சக லக்கணத்துக்கு அந்த 2, 5 குடையவர் குருவாக வர்றதுனாலையும் அவங்களுக்கு அந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். இதெல்லாம் நடைமுறையில் நான் பார்த்துருக்கேன் நிறையான ஜாதகங்களை. மேற்படி ஜாதக ரீதியில் ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தோன்னே இவன் கடன்காரனா அல்லது முதல்காரனா, இவனுக்கு சேமிப்பு இது வரைக்கும் இருக்குதா அல்லது இல்லையா, இன்னைக்கு என்ன பொசிஷன்ல ஜாதகக்காரர் இருக்கிறான், எந்த திசை வேணாலும் நடக்கட்டும், அதை பற்றி கவலை இல்லை. முதல் 8ஆம் இடம் லக்கணத்துக்கு 8ஆம் இடம், காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் எது? செவ்வாய், விருச்சகம். ரைட். லக்கணத்துக்கு 8ஆம் இடம் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, லக்கணத்துக்கு 8ஆம் இடம், ராசிக்கு 8ஆம் இடம். இந்த 3 8ஆம் அதிபதிகளை அசுவனி மகம் மூலம் திருவாதிரை சதயம் மாந்தியனுடைய தொடர்பு இருந்தால் அவன் வாழ்க்கையில் சேமிப்பு கிடையாது. இதை நீங்க அனுபவ ரீதியில் பார்த்துக்கலாம். இது ஆணித்தரமான பச்சை மரத்தில் ஆணி அடித்த மாதிரியான கருத்துக்கள்.
இதெல்லாம் அனுபவத்தில் நான் தெரிஞ்சு எழுதி வச்சிருக்கேன். சாமி, உங்கள் பேரில் இல்லைனாலும் சரி, உங்களுடைய மனைவிமார், உங்கள் குழந்தைகள், உங்களுடைய எதிர்காலம் அவங்க பேரில் நீங்கள் அமைக்கிற போது நீங்கள் செல்வாக்காக வந்துடுவீங்க. எங்களுடைய ஆசீர்வாதம். எங்ககிட்ட யார் வரதுனாலும் சரி, ஜோசியம் பார்க்க யார் கேட்டாலும் கேள்வி. இன்னைக்கு இறந்துடலான்னு மருந்து வாங்கி வச்சுட்டு வீட்டில் ஜோசியம் பார்க்குறதுக்கு இங்கே வந்தாங்கன்னா கூட வீட்டில் பால்ட்டா மருந்து வாங்கி வச்சுட்டு வந்திருக்கியா, போய் அந்த பாட்டில் மருந்து எடுத்துகிட்டு வா. ஒரு குழி பறித்து உடச்சிட்டு ஊற்றிட்டு ஜாதகம் அது எத்தனை இருக்குது மொத்தம். நான் யார் ஜாதகம் வந்தாலும் ஒரு ஜாதகம் பார்க்க மாட்டேன். கணவன், மனைவி, பையன், பிள்ளை, அவங்களுக்கு எத்தனை குழந்தை இருக்குது அத்தனை ஜாதகம் என் கையில் கொடுக்கணும். அப்பா ஜாதகம் செல்லாது, மகன் ஜாதகம் பிறந்துட்டா அப்படிங்கெல்லாம் எங்ககிட்ட பேச்சுக்கே இடம் இல்லை. ஒவ்வொரு ஜாதகம் ஒவ்வொரு பலனை தரும். ஒரு வீட்டில் 4 குழந்தைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை ஜாதத்தில் சேமிப்பு இல்லை, இன்னொரு குழந்தை ஜாதத்தில் சேமிப்பு இருக்கும். அந்த ஒரு குழந்தையினால கூட அந்த குடும்பம் முன்னுக்கு வரும். இப்போ புளியும் கொட்டை எத்தச்சோடு, புளியும் மரம் எத்தச்சோடு கட்டி பிடிக்க முடியுமா? நினச்சி பாருங்க. இங்கிருந்து திருச்செங்கோடு போகிற வரைக்கும் புளிய மரம் எத்தனை இருந்தது, எல்லாம் ஹைவேஸ் ரோடு வந்து எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க போராதி. இனிமேல் அப்படி ஒரு மரங்களை வளர்த்த முடியுமா? நாம் சின்ன வயசில் 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணோம், மரத்தடியில் மணலை கொட்டி அதில் எழுதினாங்க, கை விரலில் எழுதி அழிச்சாங்க. வெகு நாள் கழித்து தான் பேப்பர் கிடைச்சது, இந்த சிலேடு கிடைச்சது. சிலேடு பென்சில் எழுதி அதில் கையில் நாம் அழித்தோம், தண்ணி தொட்டு அழித்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் நமக்கு பேப்பர் கிடைச்சது. அந்த பேப்பருக்கு ஒரு பென்சில் கிடைச்சது. அந்த பென்சில் எழுதணும், பென்சிலுக்கு ஒரு லப்பர் இருந்தது அழிக்கிறதுக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் இங்கியூத் எழுதணும், அதுக்கு இங்கி லப்பர் இருக்கும். அப்போல்லாம் நம்ம படிக்கிற போது என்னென்னா கொஞ்சம் ஏமாந்தமாக அந்த பேப்பர் ஓட்டையாக இருக்கு அழிக்கிற போது. கொஞ்சம் கெட்டி பேப்பராக இருந்தால் பரவாயில்ல. சரி, அப்போ கொஞ்ச நாள் எதுக்கு இங்கியில் மேலெல்லாம் ஊற்றிக்கிட்டு இருக்குது. சரின்னு ஒயிட்னர் வந்து இந்த இது ரீபிள் வந்தது. ரீபிளுக்கு தப்பு வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஒயிட்னர் வச்சுருக்கிறோம். சரி, நீங்கள் கருத்தரிக்கின்ற பொழுது, உங்கள் தாய் தந்தை சந்தோஷமாக சேர்ந்து நீங்கள் கருத்தரிக்கின்ற பொழுது இறைவன் பிரம்மா எழுதுறார், எழுத்து தலையெழுத்து. அது யாருனால மாற்றி அமைக்க முடியும் சொல்லுங்க? கண்டிப்பாக முடியாது. கருமையத்தில் இறைவன் எழுதிடுறாரு. அதுக்கு ஒரு 4 பாட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் தொகுத்து அடுத்த மாத கூட்டங்களில் புள்ளி விவரமாக சொல்கிறேன். அப்படியே உங்களுக்கெல்லாம் அற்புதமான பெலாச்சொலை நனைச்சு தேனில் கொடுக்குற மாதிரி சொல்லிடுறேன். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேன் கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்குடியார் நெஞ்சம், மா மயிலோன் வேல்பட்டு அழிந்தது சூரனும் வேலையும் வெற்பும், அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமையில் என் கையெழுத்தே அப்படிங்கிறார் அருணகிரிநாதர். கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரத்தில் இதெல்லாம் இருக்கு. சின்ன வயசுலேருந்து 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு, அகநானூறு, புறநானூறு, சிவக சிந்தாமணி, கலிங்கத்து பரணி, 12 திருமுறை, திருவாசகம், திருமந்திரம், 4000 திவ்ய பிரபந்தம், புராணங்கள் 18, இந்த மகாபாரத, ராமாயணம், பழமொழி 400, இத்தனை நூல்களையும் நாங்கள் வாங்கி படிச்சுக்கிட்டே இருக்கோம். திருக்குறளிலிருந்து பகவத்கீதையிலிருந்து குரான் வரைக்கும் எத்தனை பிறவி எடுத்து படித்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். எல்லா நூலும் என்ன சொல்லுது? தர்ம வழியில் நட, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், மனம் போல திரிவரோடு இணங்க வேண்டாம். எல்லாம் வேண்டாம் வேண்டான்னு அந்த அம்மா பாடினாங்க. யார்? அவையார். அவையார் ஒரு தெய்வ பிராட்டி. ஆனால் எல்லாம் வேண்டும்னே பாடினார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. என்ன பாடினாரு? நிதி வேண்டும், கருணை வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும், தருமகு சென்னீர் கந்தகோட்டத்துள் வழங்கும். அதாவது என்ன சொல்கிறாரு? அத்தனையும் வேண்டும்னு சொல்லணும். மதி வேண்டும், நிதி வேண்டும், நான் நோயற்ற வாழ்வில் வாழ வேண்டும். அந்த பாடல் எடுத்து படித்தா எல்லாமே வேண்டும்னு பாடினார். அவரெல்லாம் இறைவனோடு சேர்ந்து ஜோதியாய் அப்படியே உள்ள போயிட்டார். இன்னைக்கு வரைக்கும் அவர் பற்ற வச்ச அடுப்பு எல்லாருடைய வயிறையும் பசியும் ஆற்றிக்கிட்டே இருக்குது. தைப்பூசம் அதை எவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு நாளும் அன்னதானம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த ஜாதகம் பார்க்க வருகின்ற பொழுது ஒரு தாயினால் நன்மையா, தாயும் மகனும் ஒற்றுமையாக இருப்பாங்களா, தந்தையும் அப்பா பையனும் ஒற்றுமையாக இருப்பாங்களான்னு எப்படி பார்க்குறதுன்னா, ஒரு ஜாதகத்தில் நம்ம கவனிக்கின்ற பொழுது லக்கணாதிபதியும் 4ஆம் அதிபதியும் ராசி கட்டத்திலேயாவது அம்ச கட்டத்திலேயாவது ஒன்றா இருக்கணும். இல்லைன்னா லக்கணாதிபதியும் பாக்கியாதிபதியும் ராசி கட்டத்தில் அம்ச கட்டத்தில் ஒன்றா இருந்தால் தான் ஒத்துமையாக இருப்பாங்க. இல்லைன்னா சார பரிவர்த்தனையாக இருந்திருக்கணும். இதெல்லாம் அணுவ ரீதியில் கண்ட உண்மை. சரி, ஒரு மனிதனுடைய ஒழுக்கம், ஒழுக்கமான மனிதனை எப்போ பார்ப்பது? பெண்களை தாய் குலத்தை
என்ன சொல்கிறாங்க, இந்த பூமி தாயை வெட்டுறான், குத்துறான், அள்ளுறான், போர் போடுறான், மம்டி போடுறான், கடப்பாறை போடுறான், பொக்லின் போடுறான், ட்ரில் மிஷின் விட்டு கடையிறான், வேட்டு வைக்கிறான், அத்தனைக்கும் அந்த பூமி தாய் பொறுத்தான் இருக்கிறான். பொறுமையிலே பூமகளாயின்னு தாய் குலத்தான் சொன்னாங்க. அவங்களுக்கு தான் அந்த பத்தினி அப்படிங்கிற ஒரு தெய்வீக தன்மையை கொடுத்தாங்க. அப்போ தாய்க்கு பின் தாரம், அதாவது ஆண்களுக்கு அந்த பத்தினிங்கிற ஒரு சப்ஜெக்டை கொடுக்கல, நானிங்கிற ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க. அது தேவன், முனி, வசியன் அப்படின்லாம் அதுக்கெல்லாம் நூல் ஆதாரத்தில் புலிப்பாணியில் கொடுத்துருக்காரு. அதையெல்லாம் பின்னாடி பேச போகிறேன். அதாவது ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒவ்வொரு மனிதனும் எந்த ஒரு குடும்பத்தில் தன் தாயை கடைசி வரைக்கும் கவனிக்க வேண்டும். தாய்க்கு பின்னால் தாரத்தை நல்ல முறையில் கவனிக்க வேண்டும். ஒரு சொட்டு கண்ணீர் தண்ணி விட்டு அவங்க மனம் வருந்தக்கூடாது நம்மளை கட்டினதுனால. எந்த ஒரு மனிதன் மனைவியை அந்த அளவுக்கு தெய்வீகத்தன்மையோடு இருக்கானோ அங்கே லட்சுமி வாசம் செய்வா. இது உண்மையான கருத்து. எங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க யாராக இருந்தாலும் சரி, அம்மா அப்பா இருக்காங்களான்னு தான் முதல் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு, தாய் தந்தைக்கு நீ கவனிக்கிறியா? தாய் தந்தை கவனிக்காதவனுக்கு ஜாதகம் சொல்லி என்ன பிரயோசனம்? ஒரு பிரயோசனம் இல்லை. இல்லாத இருந்தால் பரவாயில்ல, இருக்கிற போது நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கு, எவ்வளோ பெரிய சின்ன ஆளாக கூட இரு, அதை பற்றி கவலை இல்லை. தாயை கவனிக்கணும். தாய் குடியிருந்த கோயில். மாதா, பிதா, குரு, தெய்வம். தெய்வம் எத்தனாவது ரேங்கில் இருக்குது? 4வது ரேங்கில் இருக்குது. மாதா குடியிருந்த கோயில், பிதா தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, தாயிற் சேர்ந்த ஒரு கோயிலும் இல்லை, குரு நமக்கு சொல்லிக் கொடுக்குற வாத்தியார். இந்த 18 மகான்கள் முனிவர் ரிஷிகளை வணங்கி, அது இல்லாத காக்கேர் தேரையர் புலிப்பாணி, காளாங்கிநாதருடைய சிசியும் போகர், போகருடைய சிசியும் தான் புலிப்பாணி. இப்படியெல்லாம் அவங்களெல்லாம் வணங்கி தான் இந்த ஜோடத்தையும் நம்ம சொல்லணும். அவங்கள எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் நமக்கு இத்தனாயிரம் விஷயங்களை அள்ளி அப்படியே அமுதமாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. நாம் ஜோதிடம் பார்க்க வருபவர்களை மிரட்டுவது, அவங்களை ரொம்ப கண்ணீர் தண்ணி விட்டு அழுகிற அளவுக்கு சொல்கிறது, இதெல்லாம் இல்லாமல் வழி சொல்பவன் தான் ஜோதிடன். அதுதான் சரியான வழி. அவங்களுக்கு பணமே பிரதானமாக நினச்சி ஜோசியம் சொல்லக்கூடாது. என்ன இருக்குது அவங்க வச்சுட்டு போங்க. நமக்கு கொடுக்கறதுக்கு மவராசன் நிறைய பேர் அனுப்பிவிடுவார். யார்? இறைவன். அதனால் ஒரே ஜாதகம் பார்த்துட்டு 4 ஜாதகம் பார்த்துட்டு கூட எங்கிட்ட 100 ரூபா தாங்க இருக்குன்னு கூட கொடுத்துட்டு போயிடுவாங்க ஒரு சிலர். இன்னும் ஒருத்தர் வந்தாங்கன்னா ஒரு ஜாதகம் 5000 கொடுத்துட்டு போவாங்க. சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அது எதுக்கு சொல்கிறேன்னா, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கெல்லாம் நாம் நல்ல முறையில் ஜாதகம் சொல்லி அவங்களுக்கு ஒளிவிளக்காக இருந்து இந்த ஜோடத்தை நம்ம நல்லா எடுத்துக்கட்டி சொல்லணும். ரைட். அடுத்தது, ஒரு ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல நின்று திசாபுத்தி நடத்துதுன்னு வச்சுங்க. எத்தனாம் இடம்? 8, 10. 18 கோள்கள் நிற்க அப்படின்னு ஒரு பாடல் புலிப்பாணியில் கொடுத்துருக்கான். 8ல் சனி, 10ல் ராகு, 8ல் ராகு, 10ல் சனி. இந்த மாதிரி இருந்ததுன்னா அப்பனுக்கு யமன் வருவான் கூறுன்னு சொல்லலாம். நல்லா கவனிச்சிங்களா? அதோட சூரியன், சனி, செவ்வாய், ராகு படவரவு. அதாவது ஒரு ஜாதகத்தில் ஒரு சூரியன், சனி, செவ்வாய், ராகெல்லாம் சேர்ந்து அப்போ சில காலம் இருந்து சிவலோகம் போய் சேருவான்டா அப்படிங்கிறான். நாடி நூலில் பார்க்குற போது எல்லா கிரகங்களும் இப்படி வலம் வரும், ராகு கேதுகள் ரிவேர்ஸில் வரும். ரிவேர்ஸில் வர்ற போது எந்த கிரகத்தை போய் டச் பண்ணுதோ அந்த கிரகத்துக்கு உண்டானவங்களை அழிக்கும். இப்போ ராகு நிவந்து சூரியனை டச் பண்ணின்னு வச்சுக்கோங்க, அப்பாவுக்கு பிரச்சனை. ராகு நிவந்து சந்திரனை ரிவேர்ஸில் டச் பண்ணிச்சுன்னா தாய்க்கு பிரச்சனை. ராகு நிவந்து செவ்வாயை டச் பண்ணி வச்சுங்க, சரி, சகோதரனுக்கு பிரச்சனை. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன். சாதகன் மூத்தவன் இருக்கிறானா அல்லது இளையவன் இருக்கிறானா? இது எப்படி ஈஸியாக பார்த்தோன்னு சொல்கிறது. சனி புதன் ரெண்டையுமே மாந்தி பார்த்துட்டா மூத்தவனும் இல்லை இளையவனும் இல்லை, அவன் ஒருத்தன் தான். சனிங்கிறது காலப்புருஷ லக்னத்துக்கு 11ஆம் இடம் மேசம், 11 கூடையவன் சனி கும்பத்துக்கு, 3ஆம் இடம் மேசத்துக்கு 3ஆம் இடம் புதன் இளையவன். சனியும் புதனையும் மாந்தி பார்த்து தம்பியோ அண்ணனோ இருக்க மாட்டான். அப்படி இருக்காங்கன்னா நான் முதல் சொன்ன பாருங்க, பூசம், அனுசம், உத்தரட்டாதி இல்லது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதியில் அந்த கிரகத்தினுடைய சாரை அதுக்கு 8ஆம் இடத்த அதிபதியில் வலுத்திருந்தால் மட்டும்தான், அந்த சாரை வாங்கினா மட்டும்தான் தப்பிப்பாங்க. காரணமாய் 11 குடையோர் தானும் கருத்தான பலங்குறைந்து நீச்சமானால் பூரணமாய் ரவி ஒருவன் ஏறி நின்றால் இவனுக்கு நேர் மூத்தோன் இல்லை. 11ஆம் அதிபதி நீச்சமாகி சூரியன் சம்பந்தப்பட்டால் நேர் மூத்தவன் கிடையாது. எந்த அனுபவத்தில் நீங்கள் நான் என்னுடைய 43 சமூகத்தில் நான் பார்த்துட்டு இது வரைக்கும் சொன்னது ஒரு பாயிண்ட் தப்பு வராது. அப்புறம் 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு வந்து அடுத்த சவரம் பிறக்காது, பிறந்தால் அது இருக்காது. 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு வந்தால் அடுத்த சவரம் பிறக்காது, இருக்காது. அவங்கள கேட்டால் அதுக்கு முற்பாடு வாரிசு இருக்குதும்பாங்க. அப்புறம் அந்த அம்மாட்ட கேட்பேன் நான்,
ஏமா இந்த பையனுக்கும் பிற்பாடு ஒரு பையன் பிறந்து இறந்து அதுக்கும் பிற்பாடு அந்த பையன்லாம் இருக்கானா, இல்லை இந்த பையனுக்கும் பிற்பாடு கரு அபேஷன் பண்ணி அதுக்கும் பிற்பாடு வாரிசு இருக்கானா? ஆமாங்க அப்படிமா. அதெல்லாம் 100க்கு 100 உண்மை. இளைய சகோதரத்துக்கு 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு வந்தால் இளைய சகோதரன் கிடையாது. 11ஆம் அதிபதி நீச்சமாகி சூரியன் சம்பந்தப்பட்டா நேர் மூத்தவன் கிடையாது. குருவை மாந்தி பார்த்தால், யாரை பார்த்தா அப்பன் பேரில் 5 பைசா சொத்து இருக்காது. இதை நல்லா கவனிக்கணும். அதை விட இன்னொன்று, அது ஏதாவது இந்த பூமி மனை கட்டடங்களை தரக்கூடிய கிரகம் 3 கிரகம், 9 நட்சத்திரம். பரணிபுரம் போராட சுக்கரனுடைய நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம் மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம், சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி அஸ்தம் திருவோணம். இதனுடைய சார வாங்கின கிரகங்கள் அந்த குருவையை பார்த்தால் ஒழிய அப்பன் பேரில் 5 சொல்றது. தோடு மூக்குத்தி திருவாணி மோதிரம் செயினி ஏதோ ஒன்று காணாத போகும். பேங்கில் கொண்டு நகையை அடமானம் வச்சுருவான். அப்பன் பேரில் சொத்து இருக்காது. சொத்து அப்படி இருக்குதுன்னா கணவன் மனைவி 2 பேர்த்து பேரில் எழுதி வைப்பா, இல்லைன்னா மனைவிக்கு பவர் ஏஜென்ட் பவர் பட்டாணி கொடுத்துரு அப்படின்னு நாங்கள் சொல்லிடுவோம். இதெல்லாம் அனுபவ ரீதியில் கண்ட உண்மைகள். சந்திரனையும் குருவையும் மாந்தி பார்த்தால் அப்பா இருக்க மாட்டாங்க. சந்திரனையும் சனியும் மாந்தி பார்த்தால் தாய் இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் அனுபவ ரீதியில் கண்ட உண்மை. ஒரு ஜாதகத்தில் ஏன் சந்திரனையும் சனியும் மாந்தி பார்த்தா அம்மா இல்லை? காலப்புருஷ லக்னத்துக்கு 4 குடையும் யாரு? சந்திரன். தாய் தானே. தாய்க்கு 8ஆம் இடம் எது? கும்பம் தானே. கடகத்துக்கு 8ஆம் இடம் கும்பம் தானே. கும்பத்துக்கு சனி, 4ஆம் இடத்துக்கு சந்திரன். இந்த சந்திரனையும் சனி மாந்தி பார்த்ததுன்னா அம்மா இல்லை. அதே மாதிரி காலப்புருஷ லக்னத்துக்கு 9ஆம் இடம் எது? குரு. தனுசு. தனுசுக்கு 8ஆம் இடம் எது? கடகம். அந்த சந்திரனையும் குருவையும் மாந்தி பார்த்தால் அப்பன் இல்லை. அப்படி மீறி இருக்காங்கன்னா நான் சொன்ன இந்த 6 சாரம் இருக்கணும். குரு சாரம் சனி சாரம் வாங்கின கிரகம் பார்க்கணும் ராசி அம்சத்தில். சரி, அடுத்தது செவ்வாயுடன் ஒரு ஜாதகத்தில் ராகு சேர்ந்துருக்குது. அதுங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டால், ஏப்பா செவ்வாயோட ராகு சேர்ந்தால் கை கால் அடிபட்டு எலும்பு கிராக்காக கூடி, இல்லை உள்ள பிளாட் ஏதாவது வச்சுருக்கிற இடுப்பில் கையில் காலில் ஏதாவது வச்சுருக்குன்னு கேட்டால் ஆமாம்பாங்க. யாருக்கு அப்படின்னு கேட்பேன். உங்கள் தாய் வழி தந்தை வழி, உன்னுடைய உடன்பிறப்பு வழி, உங்கள் மாமா அத்தை சித்தப்பன் பெரியப்பேன், இல்லை இந்த மாதிரி அத்தோட்டுக்கார மாமூட்டு அதாவது அத்தை பிரசன், இந்த மாதிரியான ஒருத்தருக்கு அந்த ஜாதகருடைய அந்த இரத்த சம்பந்தத்துக்கு அது நடந்திருக்கும். நான் இது வரைக்கும் சொல்லி யாரும் மறுக்கலை. போன கூட்டத்தில் நான் பேசினேன். உடனே எந்திரிச்சு வந்து அவர் என்னட்டாரு, இதில் மகரிஷி இதில் பேசினதுக்கு அதில் ஒரு பொறுப்பாளர் தான் வந்து எனக்கு உள்ள பிளாட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி போயிட்டார். இது வரைக்கும் மாறல. நீங்கள் ஒரு 10 வருஷம் பல நூல்களை படித்து திரட்ட வேண்டிய விஷயங்களை என்னை 1 மணி நேரம் விட்டீங்கன்னா அத்தனை விஷயங்களையும் அற்புதமாக நீங்கள் விளக்கிடுவேன். அது மட்டும் இல்லை, ஒரு ஜாதகத்தில் நாம் வந்து ஆயிலை பற்றி பார்க்குற போது தேகஸ்புடம், பிராணஸ்புடம், மிருத்திஸ்புடம் எல்லாம் கணக்கு போட்டு ஜிஜி ராஜன் ஐயா எழுதின நூல்களில் நம்ம பார்த்து கணக்கெடுத்து ஆயுதராயம் நிர்ணயம் பண்ணுறோம். ஆயில் ஈஸியாக சொல்கிறாரு. எப்படி தெரியுமா? சூரியனுக்கு 5-9 மதி சந்திரன். பாரப்பா இன்னும் ஒன்று பகரக்கேளு, பகலவனுக்கு கலைமதியும் கோணமேற. பகலவன்னா யாரு? சூரியன். கலைமதினா யாரு? சந்திரன். இந்த சூரியனுக்கு சந்திரன் 5-9 ஆயில் 78 ஆயில், 78 வருஷம். எந்த ஜாதகமாக இருந்தாலும் சொல்லுங்க, துளி தவறு வராது. அதே மாதிரி குருவும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்துக்கு அட்டமாதிபதியை எத்தனை லக்கணத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறத சிந்திக்கணும். சிம்ம லக்கணத்துக்கு குரு அட்டமாதிபதி வருவார். ரிஷப லக்கணத்துக்கு அட்டமாதிபதி குரு வருவார். வருவாரா வரமாட்டாருங்களா? அதனால சுக்கிரன் வந்து மீன லக்கணத்துக்கு அட்டமாதிபதியாக வருவார். துலா லக்கணத்துக்கு சுக்கிரன் அட்டமாதிபதியாக வருவார். இந்த 4 லக்கணக்காரருக்கு இப்போ நான் பாடுற பாடல் பொருந்தும். அட்டம லக்கணத்தான் ஆயினும் வியாழன் வெள்ளி, திட்டமாய் கேந்திரத்தில் இருந்திட அவர்க்கு 100 சட்டன வயதுண்டாம், மிகுதனம் வித்தை உண்டாம், பொட்டன அரசனாவான் பூமியோர் அறியத்தானே. 100 வயசுக்கு வாழ்வான். இதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்குது. ஒரு வித்தைய, ஒரு ஜோதிடத்தை நல்ல முறையில் கற்று சிறப்பாக சொற்பொழிவாற்றான். அந்த வித்தையில் ரொம்ப அப்படியே சிறப்பாக கலைவாணி தாண்டவம் ஆடுறான் அப்படின்னா அவனுக்கு எப்படி கிரகம் இருக்கும்னா, பானுவிற்கு 12 பார்மகனும் மந்திரியும் தானிருக்கில், மண்ணும் விண்ணும் புகழ மானேகள், நாவலர்கள் போற்ற நாடும் பிரசண்ட வித்தை மேவுமென சேர விளம்பு. சூரியனுக்கு பின்னால செவ்வாயும் குருவும் இருக்கணும். அவனோட வித்தை விளையாடும். சொன்னால் அப்படியே பழிக்கும்.
பானுவிற்கு, பானுன்னா சூரியன் தானே. ஒவ்வொரு கிரகத்தினுடைய பெயர் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த ஆயுசு பத்தாது. அதுக்கு நூல் கொண்டாந்துருக்கேன். அதெல்லாம் நான் ஒவ்வொரு மாதத்தில் பேசிக்கிறேன். பானுவிற்கு 12 பார் மகன். இந்த பார் மகன் யார்? இந்த பூமிக்கு அதிபதி யார்? செவ்வாய். செவ்வாய் பகவானை பெற்ற ஒரு மவராசி தூக்கி போட்டு போயிடுறா பூமி தாய் மேலே. பூமி தாய் தான் அந்த செவ்வாயை வளர்த்துறா. அதனால தான் பூமிகாரகன், சகோதரகாரகன், மங்களன், குஜன், அங்காரகன், சகோதரகாரன், ரத்தத்துக்காரகன் அப்படின்னு எல்லாம் பிரிக்கிறோம். அதனால் செவ்வாய் ஒரு மவராசி பெற்றுவிட்டு வளர்த்துல தூக்கி போட்டு போயிடுற பூமி தாய் மேலே. பூமி தாய் தான் வளர்த்துறா. வளர்த்தி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் இருந்து சிவபெருமான்கிட்ட வரம் பெற்று கிரக வரிசையில் அமர்றார். யாரு? செவ்வாய் பகவான். அதனால தான் அவருக்கு பார் மகன் பூமிகாரகன் பேர். எந்த ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நன்றாக உள்ளதோ, நன்றாக உள்ளதுன்னா எப்படி? இந்த அசுவனி மகம் மூலம் திருவாதிரை சதயம் மாந்தியனுடைய தொடர்பு ராசி கட்ட நவாம்ச கட்ட ரெண்டுலையும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் செவ்வாய் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி நல்லா இருக்கிற செவ்வாயை குரு பார்த்துட்டாருன்னு வச்சுங்க, ஒரு பைசா கடை வாங்கினா கடை வாங்க மாட்டான். கடை வாங்கினாலும் அவன் தூங்க மாட்டான், கடனை கட்டிவிடுவான். சரி, கடங்காரன்னு யாரை சொல்றது? அது வேணுமில்ல. குடும்பாதிபதி பஞ்சமாதிபதி குலவிய வியமாரெட்டில் திடமலா சேயன உதித்த காலை அடங்கிடும் சொல்லை கேளாய் அரைக்காசு கையில் வையான் கடங்காரன் ஆவான் என்று கலைமுனி அருள் செய்தாரே. அப்போ 2 குடைவன் 5 குடைவன். இந்த பாடலினுடைய விளக்கம். குடும்பாதிபதி அப்படின்னா 2 குடைவன், பஞ்சமாதிபதினா 5 குடைவன். 2 5 குடை ரிஷப லக்னத்துக்கு யாரு? புதன் தானே. 6 8 12 அவன் கடங்காரன் தான். அவன் சொன்ன வச்சு கேட்க மாட்டான். எதையோ ஒன்று செய்வான், வாங்குவான், கட்டுவான், வட்டி தான் கட்டிட்டு இருப்பான். விருச்சிக லக்னத்துக்கு 2 5 குடை யாரு? குரு தானே. அதுவும் போய் 6 8 12 மறையக்கூடாது. ஒரு ஜாதகத்திலே முதல்ல குரு மறையக்கூடாது. அதனால தான் புலிப்பாணியில் 300 பாடல்ல கடைசி பாடல்ல அவர் ஒரு பாடல் சொல்றாரு. காணப்பா குருபதி நிலைமை பாரு, கணமுள்ள ராசி நின்ற நிலையப்பாரு, லக்கணேச நிலையப்பாரு, திசபுத்தி பார்த்து உன் மனதை திடப்படுத்தி உத்தமனை அப்படி ஊழ்வனை எடுத்து செப்புங்கிறார். அதனால இந்த 2 லக்கணத்துக்குன்னு இல்லை, எந்த லக்கணமா இருந்தாலும் சரி, 12 லக்கணத்தில் 2 குடையும் 5 குடையும் 6 8 12 மறையக்கூடாது. மறைஞ்சா அவன் கடங்காரன் தான். செவ்வாயுடன் மாந்தி சேர்ந்தால் கடங்காரன் தான். குருவியும் செவ்வாயும் மாந்தி பார்த்துருச்சுன்னு வச்சுக்க, ஒரு ஜாதகத்தில் அவங்க வாழ்நாள் முழுக்க சனியும் செவ்வாயும் மாந்தி பார்த்துருச்சுன்னு வச்சுங்க, அதுக்கு என்ன சொல்கிறான்? அவங்க சொந்த தொழில் செய்ய சொல்லி அனுமதி கொடுக்கக்கூடாது. கடனை வாங்கி செஞ்சிட்டாங்கன்னா மறுக்கடலாம் வாழ்நாள் முழுக்க வட்டியே கட்டிகிட்டு இருப்பாங்க, கடன்லேருந்து மீளவே முடியாது. ஏன்னா தொழிலுக்கு அதிபதி சனி, ஆயுளுக்கு அதிபதி சனி, ஆண் வாரிசுக்கு அதிபதி சனி. இப்போ ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தால் அவனுக்கு ஆண் வாரிசு உண்டா இல்லையா? ஈஸியாக சொல்லலாம். பூசம் அனுசம் உத்தரட்டாதியில் கிரகம் இருந்தால் ஆண் வாரிசு கிடைக்கும். என்ன இருந்தால்? பூசம் அனுசம் உத்தரட்டாதியில் கிரகம் இருந்தால் ஆண் வாரிசு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது அந்த 5 குடையவனையும், லக்கணத்துக்கு 5 குடையவன், ராசிக்கு 5 குடையவன், காலபுருஷனுக்கு 5 குடையவன். காலபுருஷனுக்கு 5 குடையவன் யார்? சூரியன் தானே. அப்போ முதல் குழந்தை சூரியன், 2வது குழந்தை அதுக்கு அடுத்து 3வது வீடு சுக்கரன், அதுக்கடுத்த குழந்தை குரு தனுசு, அதுக்கடுத்து கும்பம், அதுக்கடுத்த குழந்தை 4வது குழந்தை, 5வது குழந்தை செவ்வாய். இப்படியெல்லாம் நம்ம பார்த்து பிரித்து எழுதணும். அதுக்கு சுகபிரம்ம மகரிஷிங்கிற நூலில் ஒரு வீட்டு வழி நூலை வச்சு அடுக்கி வச்சிருக்கிறேன். நான் படிக்கிறதுக்கு எனக்கு நேரம் பத்த மாட்டேங்குது, இறைவன்கிட்ட அதான் வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது 10ல் சனி இருந்து, அதாவது 1 4 7 10ல் சனி செவ்வாய் சேர்ந்தோ, அல்லது 1 5 9ல் சனி செவ்வாய் சேர்ந்தோ நெல்ல நிலையில் இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்கிறதுக்கு சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தில் 10 குடைவன செவ்வாய் சம்பந்தப்பட்ட படைக்கு தளபதியாக போவாங்க. இந்த கப்பல் படை, விமானப்படை, இராணுவம், போலீஸு, ஐஏஎஸ், ஐபிஎஸ், இன்டர்நேஷனல் லெவலில் பெரிய ஆளாக இருக்கிறவங்கெல்லாம் ஜாதகத்தை பாருங்கள், 10 குடைவன செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கும். 10 குடைவன செவ்வாய் சம்மந்தப்படாமல் அவங்க அந்த துறையில் பிரகாசமாக வர முடியாது. 3 குடையும் 6 குடையும் சம்மந்தப்பட்டால் வீர விளையாட்டில் கெட்டிக்காரனாக இருப்பான். 3 குடையவன் 6 குடையும் சம்மந்தப்பட்டா வீர விளையாட்டில் கெட்டிக்காரனாக இருப்பான். இதெல்லாம் சாஸ்திரத்தில் நாங்கள் அப்படியே எத்தனை வருஷம் அனுபவத்தில் அப்படியே லட்டு மாதிரி எடுத்து பிடிச்சி வச்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஒரு ஜாதகத்தில் சூரியனுக்கு பின்னால் குருவும் சுக்கரனும் இருந்தா, நடித்திட்டேன் இன்னும் ஒன்று நாட்டக்கேளு நரக்குருவும் அசரகுடும் அனலன் பின்னால், அனலன்னா சூரியன், குடித்திட்டேன் குளவிளக்கு பாளையவும் குணமாக புலிப்பாணி கூறினேங்கிறார். அவனுக்கு 88 வயசு வரைக்கும் ஆயில் கட்டி. சூரியனுக்கு பின்னால் குருவும் சுக்கரன் இருந்தா பல நூல்கள் கற்போன் புவையில் பலமாக வாழ்வான்னு சொல்கிறான்.
இதெல்லாம் வந்து சாஸ்திரத்தில் உள்ள உண்மையான கருத்து. நான் சொல்லலை, காலாங்கிநாதருடைய சிசியர், போகருடைய சிசியர் புலிப்பாணி மகான் எழுதி வச்ச நூல் இது இருக்குது. அவங்கள வந்து அவங்களுக்கு அந்த பாடல் வந்து அவ்வளவு சிறப்பாக பொருந்தும். அது மட்டும் இல்லை, சூரியனுக்கு பின்னால் சனி இருந்தால் ஆயுள் 80 வருஷம். ஐயா, நான் சொல்கிறது எல்லாமே முத்தான கருத்துகள், கருத்தான கருத்துகள். பதிவு பண்ணிக்கங்க, சொன்னீங்கன்னா அற்புதமாக இருக்கும், துளி மாறாது. அது மட்டும் இல்லை, சூரியனுக்கு பின்னால் சனின்னா 80 வருஷம் ஆயுள்ங்கிறது புலிப்பாணி தான் பாடியிருக்காரு. சூரியனுக்கு பின்னால் குரு சுக்கரன் இருந்தால் 88 வருஷம் ஆயுள்னு அவர் தான் பாடியிருக்காரு. சூரியனுக்கு 5-9 மதி இருந்தால் 78 வருஷம் ஆயுள்னு அவர் தான் பாடியிருக்காரு. சாதக அலங்காரத்தில் ஒரு பாடல் இருக்கு. என்ன பாடல்னா, நீளனும் உச்சமாக நிலவதும் ஆட்சியாக எம்பெரும் யோகங்கண்டீர் இவனுக்கோ வயது 100. நீளன்னா சனி, நிலவுன்னா சந்திரன். நிலாவை பற்றி திரையுலகத்தில் 100 பாடல் பாடியிருக்காங்க. அந்த நிலாவை தான் நான் பார்த்தேன்னு சொல்லி. அந்த சந்திரன் ஆட்சி பெற்று சனி உச்சமடைஞ்சால் 100 வயது. இதெல்லாம் சாஸ்திரத்தில் ஜாதக அலங்காரத்தில் உள்ள பாடல். இது பல நூல்களையும் படிச்சிருக்கிறோம், இல்லைன்னா இதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு மனிதன் ஜாதகத்தில் சனி புதன் சேர்ந்திருந்தால், சனி புதன் சாரமானாலும் சரி, புதன் சனி சாரமானாலும் சரி, சனி புதன் சேர்ந்திருந்தால் அவனை வந்து யாரும் ஏமாற்ற முடியாது, எந்த காலத்திலையும் ஏமாற்ற முடியாது. சரி, ஒரு மனிதனுடைய ஒழுக்கத்தை எப்படி நிர்ணயம் பண்ணுறது? 6, 7, 8 குடையவர்கள் ஒன்று சேர்ந்தால் அந்த ஜாதகனுக்கு ஒழுக்கம் இல்லை. அது வந்து ஒருத்தருடைய இதில் வந்து நம்ம தவறான ஒரு கருத்துக்களை சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஏதாவது நம்மளை தீண்டனா வேணால் நம்ம அவங்கள சீண்டலாம். சொல்கிறது உங்களுக்கு புரியுங்களா? கிராஸ் கேள்வி கேட்குற போது நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு நான் ஒரு வரியில் சொல்லி முடிச்சிடுவேன். 6, 7, 8 கூடையர்கள் ஒன்று சேர்ந்தால் அந்த ஜாதகன் ஒழுக்கமில்லை. சரி, லக்னாதிபதி 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி ஒன்று சேர்ந்தால் அவன் பணக்காரன். 6உடன் 7ஆம் ஆதி அவருடன் லக்கணாதி பேருடன் கூடினாலும் பெருமையாய் கண்ணுற்றாலும் வீருடன் மிக்க செல்வம் மேன்மையாம் பாக்கியங்கள் சேர் செய்திருந்து வாழ்வன் ஜெகத்திற்கு மன்னவனாம். அரசன் சொல்லுது, பணக்காரன் சொல்லுது. இப்போ ரிஷப லக்கணத்துக்கு எடுத்துல லக்கணாதிபதி 6 கூடிய அவர் தானே, செவ்வாய் சேர்ந்து தீர்ந்து போச்சுல. ஆனால் அது எந்த இடத்துல இருக்காங்க, என்ன சாரம் வாங்கியிருக்காங்க, யாரோட பார்வை சேர்க்கை நவாம்சல் எப்படிங்கிறதையும் கவனித்து நம்ம மதியோகத்தை பயன்படுத்தி சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லை, ஒரு ஜாதக ரீதியில் நாம் சொல்லக்கூடிய கருத்து, வீடு கால் போடுறதுக்கு 12 மாதம். அந்த வீடு கால் போடுறது என்ன மாதம் போட்டால் யோகம்னு ஒரு கணக்கு இருக்குது. சிற்ப ரத்னாகரங்கிற நூலில் ஜோர சாம்பவான் கும்பகோணம் அருணாசல முதலியார் வந்து சிற்ப ரத்னாகரம்னு ஒரு நூல் வச்சுருந்தார். அது தொட்டால் அப்படியே பிஞ்சு போயிடும். அதெல்லாம் அந்த இது மாதிரி பாய் இந்த இதை ஓலையெல்லாம் எப்படி காஞ்சி போச்சுன்னா பிஞ்சு போகுது, அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் நாங்கள் ஒரு 20 நூல் ஒட்டுக்கா வாங்கிட்டு வந்து எங்கே வாங்கினோம்னா, சஞ்சய் சரஸ்வதி மகாலில் சரபோஜி மன்னர் பிறந்த நாள் அன்னைக்கு போய் நூல் வாங்கினா 10,000 ரூபாய்க்கு வாங்கினா 5,000 ரூபா தான். 5,000 ரூபாய்க்கு வாங்கினா 2,500 ரூபா தான். இன்னைக்கு அது இருக்குது. நாங்கள் 20 ஜோசியரில் ஒன்று கூட்டிகிட்டு போய் எங்கள் சங்கத்தில் யாராருக்கு எவ்வளோ நூல் வேணுமோ அள்ளிக்குங்க, வாங்கிங்க, பாதி வேலை தானே சொல்லி கூட்டிகிட்டு வந்து வாங்கி கொடுத்தோம். அதில் ஒரு பாடல் நான் எழுதிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பஞ்சாங்க வருஷம் ஒன்று பெயிண்டிங் பண்ணி வைப்பேன். ஒவ்வொரு பஞ்சாங்கத்திலையும் என்னுடைய ஆழ்ந்த கருத்துக்களை எழுதி வச்சுருப்பேன், ஒவ்வொரு பஞ்சாங்கத்திலையும். அதே மாதிரி என்னுடைய 43 வருஷ அனுபவத்தில் ஒரு 20 டைரி எழுதி வச்சுருக்கிறேன். ஏன் இதெல்லாம் இப்படின்னா இப்படி தான் கருத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு. சரி, ரைட். இப்போ சொல்கிறேன். அதாவது, பேசும் வைகாசி பெருக்க மாளிகை கட்டில் தேசும் புருஷ செய்ய பிரதாபங்களாம் நேசமாம் பெண்டீர் நெருங்கும் சுப பலம் மாசி மயன் மன்னருக்கு அறிந்ததே. வைகாசியும் கார்த்தியும் முதல் ரேங்க் கால் போடுறதுக்கு, ஆவணி 2வது ரேங்க், மாசி 3வது ரேங்க், மீதி 8 மாதம் கால் போடக்கூடாது. சில பேர் தை மாதத்தில் கால் போட்டிருப்பாங்க. திருச்செங்கோடு புள்ளிக்காரம் மில்லு அந்த தை மாதம் தான் கால் போடுறது. கிரணம் வீசும் கிழக்கும் தை மாதத்தில் முரணமாக முழுமாலை கட்டிடில் மரணமே தரும் அக்கனி பயம் உண்டாம் சரணம் பண்ணி தடுப்பதே நன்மைனா. தை மாதத்தில் கால் போடக்கூடாது. வேண்டி பேர் தெரியாது, தைப்பூசத்துக்கு நான் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அதெல்லாம் தப்பு. அதே மாதிரி இப்போ வைகாசிக்கு ஒரு பாடல் சொன்னேன். இது வந்து மயன் எழுதின நூல். அதாவது, பேசும் வைகாசி பெருக்க மாளிகை கட்டில் தேசும் புருஷ ஜெய பிரதாபங்களாம் நேசமாம் பெண்டீர் நெருங்கும் சுபபலம் மாசிலா மயன் மன்னருக்கு அமைந்தது அரைத்ததே. சரி, உரைத்திடும் ஆவணி மாளிகை கட்டிடில் நிறைத்திடும் பந்து நிதமும் வரத்து ஆம் உரைத்திடும் மயன் வாக்கு உறுதிகான்
பறைத்திடும் பஞ்சனத்தார்க்கு அரைத்ததே. கனத்த மாறி கடலும் கார்த்திகையில் தனத்த மாளிகை அமைமாயி கட்டிடில் அனர்த்தமாம் வராது. அனர்த்தம் எப்பவும் வராது. அன்புள்ள மாந்தருக்கு நினைத்த லட்சுமி நெருங்கும் வாசமதே. அது லட்சுமி வாசம் செய்கிற வீடு. கார்த்திகை மாதம் கால் போடுறது. அருமையாக வரைகின்றேன் சிற்பநூல் பெருமையாய் மாசி விளக்க மாளிகை கட்டிடில் சிறுமை நீங்கி சிறக்கும் செல்வங்களாம் ஒருமையாக உரைக்கும் மயநூலே. இதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அப்போ வீடு கால் போடுறதுக்கு இந்த 4 மாதம் தான் சிறப்பான மாதம். அந்த 4 மாதத்தில் ராசி கட்டது ரிஷபம் வைகாசி மாதம், கார்த்திகை விருச்சக மாதம், ஆவணி சிம்ம மாதம், மாசி கும்ப மாதம். அதில் ராகு எது இருந்தால் அவங்களுக்கு அதில் கால் போடுறது சொல்லக்கூடாது. பிறந்த போது இதையும் கவனிக்கணும். அந்த வீடு கால் போடும்போது என்னென்னலாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன். செங்கதிரோன் வாரம் பரணியுமாக செழுமதிக்கு சித்தரை சேய்க்கு உத்தராடம் பொங்குபுதன் அவிட்டம் புகர்க்கு பூராடம் காரியினால் ரேவதியுமாக மங்கையவள் மலர்ந்தால் மலடியாவல் மன்னவன் மனைகோணினால் மரணமாவன் குழந்தை பிறந்தால் அது யமனுக்கே சொந்தம்னா. எப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை பரணி, திங்கட்கிழமை சித்திரை, செவ்வாய்க்கிழமை உத்தராடம், புதன்கிழமை அவிட்டம், வியாழக்கிழமை கேட்டை, வெள்ளிக்கிழமை பூராடம், சனிக்கிழமை ரேவதி. இந்த 4 நட்சத்திரம் சேர்ந்து ஒரு காரியம் நாம் செய்யக்கூடாது. இதை மனசில் பார்த்தீங்க. அப்படியும் மீறி பிறந்து உயிரோடு இருக்கிறவங்களும் இருக்காங்க. எனக்கு ஒருத்தர் இலங்கையிலிருந்து ஃபோன் பண்ணார் இந்த சப்ஜெக்டை பேசி. நீங்கள் பேசிய பாடல் தவறா இல்லை நான் உயிரோடு இருக்கிறது தவறான்னு கேட்டார். புதன்கிழமையும் அவிட்டத்தில் பிறந்திருக்கேன். அதுக்கு நான் சொன்னேன், அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி அஷ்டமாதிபதி பிறந்த நட்சத்திரம் 24 மணி நேரம் நடக்கிற போது அமிர்த கடிகைன்னு ஒன்று இருக்குது. அந்த அமிர்த கடிகை 1.5 மணி நேரம் 3.75 நாளிகை 7.75 தேர் ஓட்டினாங்கன்னு சொல்லுவாங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் 1.5 மணி நேரம் நம்ம இருக்கணும், பொறுமை காக்கணும், தெய்வத்தை நல்லா வணங்கணும் அந்த சந்நிதியை. அதுக்கு தான் இந்த சிவபுராணத்தில் படம் தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே படைத்தேறும் தலைவனை. இந்த தலை கொடுத்துருக்காருன்னு அவரை வணங்கணுமா. முதல் திருவடி தான் பார்த்து கும்பிடணும், எடுத்தோன்னே தலையை பார்த்து கும்பிடக்கூடாது. ஏன்னா அடி உதற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொன்னான்ல, அடிங்கிறது இறைவனுடைய திருவடி. நாம் 20 அடி எட்டி வச்சு போனோம்னா அவர் 100 எட்டி வச்சு நம்மளை காப்பாற்றுவார். அதுதான் தலையே நீ வணங்காய் கைகால் குப்பித்தொழர் கடி மாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கால்களால் பயனன் கரைகண்டன் உரைகோயில் வளம் வந்து. அது அந்த கோயிலை வளம் வர்றது இறைவன் காலை கொடுத்துருக்காரு. நமக்கு எப்பெல்லாம் நடக்கிறதுக்கு அளவுக்கு வசதி வாய்ப்பு இருக்குதோ இருக்கின்ற 236 சிவஸ்தலத்தையும் நம்ம போய் தரிசிச்சுட்டு வரணும். ஒவ்வொரு ஜோதிடரும் போகணும். முக்காலத்தையும் உணர்ந்து சொல்லக்கூடிய நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம். இந்த முக்காலத்தையும் சொல்கிறதுக்கு 3 கோயில் இருக்குது. ஈஸ்வரன் கோயில், அது அடுத்த முறை வரும்போது அதையும் விளக்கம் சொல்லிடுறேன். அதுக்கு போயிட்டு வந்தால் அது மாதிரி 3 காளி கோயில் இருக்குது, அதுக்கும் போகணும். அதுக்கும் போனாலும் அந்த வாக்கு பலிதமெல்லாம் பட்டாசு கிளப்போம். சரி, ஒரு மனுஷன் கம்முன்னு இருக்கிற டேஷன் கோர்ட்டு பிரச்சனை வந்துடுது. அது எதனால், எப்படி இருந்தால் வரும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். சூரியனுக்கு 2, 5, 7, 12 சூரியன் பிறந்த ஜாதத்தில் இருக்குதுல்ல, அதுக்கு 2, 5, 7, 12 நின்று தசாபுத்தி நடந்தால் டேஷன் கோர்ட்டு பிரச்சனை வரும். கம்முன்னு இருப்பான், பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை பண்ணிக்கும். அதுக்கோசரம் நீ வாயா ஜாமீனுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இது சூரியனோடு சம்பந்தப்பட்டவன் தசாபுத்தியில் டேஷன் பிரச்சனை வரும் அப்படிங்கிறது கருத்து. அடுத்து லக்கணம் முகூர்த்த குறிக்கின்ற பொழுது லக்கணத்துக்கு 8 செவ்வாய் அல்லது 6 சுக்கிரன் அல்லது 6, 8, 12 லக்கணத்தில் சந்திரன், 6, 8, 12 சந்திரன் இருக்க விவாகத்திற்கு முகூர்த்தம் வைத்தவன் யமதூதன் ஆவான். இது காலவதனங்கிற நூலில் இருக்குது. முகூர்த்தம் குறிக்கின்ற பொழுது நாம் இதையெல்லாம் கவனிக்க வேண்டும். இதையெல்லாம் கவனித்து புள்ளி விவரமாக நம்ம சொல்லணும். அதாவது சோதிட சாஸ்திரங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இப்போ ஒரு நட்சத்திர பொருத்தம் அப்படின்னு சொல்லுவோம். நட்சத்திர பொருத்தம் எப்படி பார்க்குறது? பெண் நட்சத்திரத்திலிருந்து ஆண் நட்சத்திரம் 2, 4, 6, 8, 9 இப்படி வந்ததுன்னா நட்சத்திர பொருத்தம் உண்டு. அது 2வது பாரியம் 3வது பாரியத்தில் வந்தாலும் அந்த கணக்கு உண்டு. இது தினப்பொருத்தம். தினப்பொருத்தம் தான் கணவன் மனைவியினுடைய உடல் ஆரோக்கிய விருத்தி பொருத்தம். இது நட்சத்திர ரீதியில் பார்க்குறது. கணம் தேவகணம் ராசகணம் மனுஷகணம்னு பிரிக்கிறான். 27 நட்சத்திரத்துக்கு 9 கணம் ராசகணம், 9 கணம் தேவகணம், 9 கணம் மனுஷகணம். 2 தேவகணம் வந்தால் பார்த்தா புரிஞ்சுக்கும், 2 மனுஷகணம் வந்தால் சொன்னால் தான் புரிஞ்சுக்கும். ராசகணம்னு வச்சுக்கோங்க,
அதை கொஞ்சம் சிந்திக்கணும். திசாபதிக்கு பொருத்தம் பார்க்குற போது நம்ம இந்த தம்பதிகளுக்கு பொருத்தம் பார்க்குற போது எப்படி பார்க்கணுங்கிறத இன்டர்நேஷ்னல் லெவலில் எங்களுக்கு வந்து கோவை ஆனந்தன்னு சொல்லி சிபிசிஐடி ஆஃபீஸர் ஒருத்தர் இருந்தார். எங்களுக்கு 10 பேர் கிளாஸ் எடுத்தார். நான் ஒரு குருமார்கிட்ட படிக்கலை. எங்கள் சங்கத்தில் வந்து 1000 உறுப்பினர்கள் 100 குருமார்கிட்ட ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கிறேன். அவர் சொன்னார், நீங்கள் பிறக்கும் பொழுது ஒரு நட்சத்திரம். அது என்ன நட்சத்திரம் சொல்லுங்க சாமி? முத்துப்பாண்டி சார் சொல்லுங்க. சொல்லுங்க. மகம். யார்? மாணிக்கவாசர் பிறந்ததில்ல. அதனால தான் நீங்களே எங்களுக்கு வந்து இவ்வளோ சேவை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. மகத்தில் யார் பிறந்தாங்க? அசர் ஒரு சுக்கராச்சாரியார் பிறந்தார். செத்தவனையும் உயிரிழப்பக்கூடிய மந்திரம் தெரிஞ்சவர் சுக்கராச்சாரியார். சாதாரண பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் இருந்து சிவபெருமான்கிட்ட வரவாங்கினவர். அந்த மாதிரி நவ நாயர்களையும் சொல்லக்கூடிய அனைத்து ஜோட குடும்பங்கள் அத்தனைக்கு நீங்கள் தானே விடிய எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் குடும்பம் எல்லாம் சிறப்பாக வாழணும்னு நாங்கள் வாழ்த்துக்கிறோம். அதனால் மக நட்சத்திரங்கிறது நீங்கள் பிறந்த போது கேதுசை நடந்தது பார்த்தீங்களா, அப்போ தான் அந்த மகன் வேலை செய்யும். அடுத்து சுக்கிரன் திசை வந்ததில்ல, அந்த சுக்கிரன் என்ன நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் தான் வேலை செய்யும். அடுத்து சூரிய திசை வந்ததில்ல, அது நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் தான் வேலை செய்யும். அதுக்கடுத்து சந்திரன் வர்ற போது உங்களுக்கு அந்த மகன் தான் வேலை செய்யும். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அதுக்கடுத்து செவ்வாய் வருது 5ஆம் திசையா. அசுவனி மகம் மூலத்தில் பிறந்தவங்களுக்கு 5ஆம் திசை செவ்வாய் திசை வரும். மிருகசீசன் சித்தர் அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் திசை சனி திசை வரும். 3ஆம் திசை நீச்சன் திசை, 4ஆம் திசை நீளம் திசை, 5ஆம் திசை செவ்வாய் திசை, 6ஆம் திசை குரு திசை. பரணிபுரம் போராட்டத்தில் பிறந்தவங்களுக்கு 6ஆம் திசை குரு திசை வரும். அதே மாதிரி 7ஆம் திசை அது வந்து இப்போ ராகு திசை. இப்படியெல்லாம் கணக்கை பிரித்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. மிருகசீரிசன் சித்தர் அவிட்டத்தில் பிறந்த அத்தனை பேருக்கு 40 வயசுக்கு மேலே அந்த திசை வந்துடும்ல. சனி திசை 4ஆம் திசை. சொத்து இருந்தால் ஆள் இல்லை, ஆள் இருந்தால் சொத்து இல்லைம்பான். அதையும் மீறி ஒருத்தர் சிலர் இருக்காங்கன்னா அந்த மனைவி வந்தாலே மகராசி, கைராசி, முகராசி, அந்த ஜாதகம் வந்து தீர்க்க சுமங்கலியானவளாகவும் தீர்க்காய் சொல்லவளாகவும் அந்த ஜாதகம் யோக ஜாதகமாக இருந்ததுன்னா அந்த 4ஆம் திசை ஜெயிக்கலாம். நீங்கள் 5ஆம் திசையில் என்ன பாடுபட்டிருப்பீங்க? உங்கள் பிறந்த டேட் என்ன சார் சொல்லுங்கள், அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன். தெரியாதா? பிறந்த டேட் தெரியாதா? யாரோ ஒருத்தர் பிறந்த டேட் சொல்லுங்கள். சொல்லுங்கள் சார். ஒரு நல்ல கருத்து இது வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இது சொல்கிறேன். 19 சரிங்க. இந்த 19ஆம் தேதிங்கிறது என்னங்கன்னு முதல் தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஒரு ஜாதகத்தில் எதுக்கு இதை எடுத்து கட்டி சொல்லிட்டு மற்ற விஷயத்தை நான் மறுக்க பேசலாம்னு நினைக்கிறேன்னா, 1 சூரியன், 9 செவ்வாய். அந்த செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து மறுக்க சூரியனாக மாறுறாங்க. 1, 9, 10 தானே. ஜெய்வ சீரம் எடுத்துகிட்டு மறுக்க 1 தானே. அதில் 1ஆம் தேதி பிறந்தவர்கள், 10ஆம் தேதி பிறந்தவர்கள், 19ஆம் தேதி பிறந்தவர்கள், 28ஆம் தேதி பிறந்தவர்கள் எல்லாம் 1 தானே. புரியுதுங்களா? 28 வந்து 2 சந்திரன், 8 சனி, சனி சந்திரன் சேர்றாங்க. அது புணர்ப்பு தோஷம் மாதிரி தான். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? 10ங்கிறது 0 எடுத்துட்டா அது சகடம். சொல்கிறது புரியுதுங்களா? அதே மாதிரி 19 இருக்கிற நம்பர்லேயே உச்ச நம்பர். 1ஆம் நம்பர் வந்து சூரியனுடைய நம்பர்னு சொல்கிறேன். மாதம் 2வது மாதமா? சரி, 10, 12. வருஷம் 1980. சரி, 9, 9, 18, 18, 2, 20, 20, 10, 30. நீங்கள் பிறந்ததிலிருந்து மொத்த வருஷம் மாதம் தேதி எல்லாத்தையும் கூட்டினா 30 வருதா? 30வது வயசில் தான் ஏன் பிறந்தேன், ஏன் வளர்ந்தேன், ஏன் உயிரோடு இருக்கிறேன், யாருக்கோசரம் வாழ்கிறேன், இந்த படினா என்ன, உலகம்னா என்ன அப்படிங்கிற முதல் படியில் எடுத்து காலை வைக்கிறது 30வது வயசு. அடுத்து 39, அடுத்து 48, அடுத்து 57, அடுத்து 66, அடுத்து 75, அடுத்து 84, அடுத்து 93. இந்த 9 கூட்டி சொல்லுங்க. ஒரு வரி மறைக்க மாட்டாங்க. ஆமாங்க அப்படின்னு உண்மையை ஒத்துக்குவாங்க. இதெல்லாம் அணு ரீதியில் எளிமையாக சொல்லி கொடுக்குற பரிகாரம். இது மட்டும் இல்லை. அப்புறம் இந்த மேற்படி ஜாதக ரீதியில் மேசத்தில் துரியோதனன் பிறந்தான். எதில்? பரணியில். சரி. ரிஷபத்தில் லட்சுமணன் பிறந்தார். சரி. மிதுனத்தில் மன்மதன் பிறந்தான். கடகத்தில் ராமபிரான் பிறந்தார். சரி. சிம்மத்தில் ராவணன் பிறந்தான். கன்னியில் விஸ்வகர்மா பிறந்தார். துலாவில் சித்திரகுப்தன் பிறந்தான். நம்மளுடைய எல்லா கணக்கு வழக்குகளையும் எழுதி வைக்கிறாள். துலாம் எடை போடுறாள்னு சொல்கிறாங்கல்ல. நீதிபதி தராசு. சரி, ரைட். விருச்சகம் ஆஞ்சநேயர் பிறந்தார். அடுத்து தனுசு இந்திரசித்து பிறந்தார். மகரம் கர்ணன் பிறந்தான். கும்பம் குபேரன் பிறந்தது. பூரட்டாதி அங்கே தான் நிற்கிது. மீனம் சகுனி ரேவதியில் பிறந்தார். கிருஷ்ணர் என்ன நினைக்கிறாரோ அத்தனையும் அந்த மகராசன் நினைப்பான்.
இந்த சகுனி என்ன நினைக்கிறாரோ அத்தனையும் கிருஷ்ணன் கபட வேடதாரி கவனிப்பார். சாதாரண விஷயம் இல்லை. ஆமாம், அந்த சகுனி மட்டும் இல்லைன்னா அதுக்கு அந்த கதைக்கே அர்த்தம் இல்லாத போயிடும். இதெல்லாம் அனுபவ ரீதியில் கண்ட உண்மைகள். மகாபாரதமும் ராமாயணம் தான் சரியான ஜோதிடம். இதை முதல்ல கற்றுக்குங்க, அதை தினமும் போட்டு கேளுங்க. அதில் யாரெல்லாம் என்ன கதாபாத்திரத்தில் வர்றாங்களோ, எந்த நட்சத்திரத்தில் வர்றாங்க, கடைசி வரைக்கும் அவங்க குணங்கள் மாறாது. தர்மரை கடைசியாக யமதர்மராஜன் ஜோதிப்பார். எல்லாரும் தவறி கடைசியில் இவர் நடந்து போய்கிட்டு இருப்பார். அதில் கொஞ்சம் ஓட தண்ணி லைட்டாக போகும். அப்போ என்ன பண்ணுவார், தண்ணி அதிகமாக விட்டு இது கால் இருக்குது கேட்ட காலம் அப்புறம் இப்படியே வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் நாய் ஒரு புழுத்த நாய் சும்மா தத்தளிச்சுக்கிட்டு பாவம், அது கரையாற முடியாது, தவளிக்கும். வாங்க சாமி. அப்புறம் அதை அப்படியே தூக்கிக்கிட்டே போவார். மேலே தண்ணி ஏற ஏற தூக்கிக்கிட்டே போவார். ஆனால் தண்ணி கழுத்து வரைக்கும் வரலக்கு வந்துடும். இப்படி தூக்கி இப்படி மேலே போட்டுக்கிட்டு மேலே கொண்டு சேர்த்திடும். அந்த தர்மருடைய குணம் கடைசி வரைக்கும் மாறல. அப்புறம் தான் யமதர்மராஜன் அவர் சுயரூபம் எடுத்து நீங்கள் நேரடியாக அப்படியே சொர்க்கத்துக்கு போகலாம்னு சொல்லி அனுப்புகிறார். இப்படியெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் கருத்து. பகவத்கீதையை ஏன் அர்ஜுனனுக்கு மட்டும் உபதேசிச்சாரு, அத்தனை பேர் இருந்தாங்களே யாருக்கு அவங்களுக்குலாம் ஏன் உபதேசிக்கலை அப்படின்னு சொல்லி பிதாமகர் பீஷ்மர் அவருக்கு ஏன் நீங்கள் சொல்லலை அப்படின்னா, அவர் நீதி நெறி தவறாமல் வாழ்ந்தவர் தான். சேராத இடந்தனில் சேர்ந்தாயடா கர்ணா, செஞ்சோற்று கடன் தீர்த்தாயடா கர்ணாங்கிற மாதிரி அவர் ராவணனோட சேர்ந்து சபையில் சில அநியாயங்கள் நடக்கிற போது அவர் தட்டி கேட்கல. அதனால் அவருக்கு பகவத்கீதையை சொல்லக்கூடிய தகுதி அவருக்கு கேட்கறதுக்கு இல்லை. இப்படி ஒவ்வொருத்தரையும் கேள்வி கேட்குறாங்க. இப்படியெல்லாம் ராமாயணம் மகாபாரதத்தில் நிறையான அம்சங்கள் இருக்குது. நம்ம ஜோதிடத்துக்கு வந்துடுவோம். ஏன்னா ஜோதிடத்துக்கு வந்தால் தான் நிறையான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு போக முடியும். அப்புறம் ஜாதக ரீதியில் மகாராஜயோகம் புதையல் தோன்ற என்ன, புதையல்னா எப்படி அப்படிங்கிறதுக்கு 4 குடையும் 10 குடையும் சேர்ந்த புதையல் யோகம். 4 குடையவனும் 10 குடையவனும் ஒன்று சேரணும், அது ஒரு புதையல் யோகம். புதையல்னா புதையலே எடுக்கணுங்கிறது இல்லை. ஒரு ஜோசியம் மிதன் லக்கணக்காரன், அவனுக்கு புதனும் குருவும் பார்த்துக்குது 7 கிழமை பருவியா, அது அவனுக்கு தினசரி புதையல் தான். உண்மையா பொய்யா? அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சொல்லணும். அதாவது ஜாதக ரீதியில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்கள்லாம் எதுவுமே ஒரு துளி தவறு வரக்கூடாது. அதுக்கு நம்மளையெல்லாம் ஜோதிடம் சொல்வர்களையெல்லாம் இந்த புலிப்பாணி மகன் ஒரு பாடல் பாடி நம்மளுக்கெல்லாம் ஒரு இது சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, கேளப்பா ராசி 12க்குள்ளே கணமுள்ள கோள்கள் நிலையறியாமல் தான், பாலப்பா பலவாராய் சக்கரம் பூட்டி பணம் பறிக்கும் வித்து எது பாரிலே தான், சூழப்பா ஜோதிடம் 300க்குள் சுகமாக பாடி வைத்தேன் நுணுக்கமாக, நீலப்பா போட கடாச்சத்தால் நீலனத்தில் புலிப்பாணி நிகழ்த்தினேனுங்கிறார். இப்போ இந்த ஜோதிடத்துறையில் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரும் அதை நாம் தெரிஞ்சுக்கணும். டாக்டர்னு சொல்கிறோம், காது மூக்கு தொண்டை டாக்டர் தனி, பல் டாக்டர் தனி, எம்பிபிஎஸ் படித்தா ஊசி தான் போட முடியும், எம்எஸ் படித்தா தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும், எம்டி படித்தா தான் சிடி ஸ்கேன்லேருந்து எல்லா செக்கப் பண்ணி யூரின் டெஸ்ட்டு ரத்த டெஸ்ட்டு சகல டெஸ்ட்டுன்னு பண்ணி அவங்களுக்கு அருகம்பல் போல் மாத்திரை எழுதி நல்லது பண்ணிடுவாங்க. இதில் டாக்டரில் பலவதை இருக்குது. பல் டாக்டர் கண்ணு கெட்டு போச்சு, பல் டாக்டர் போய் சொன்னால் கேட்பாரா? பல் கெட்டு போச்சு, காது முகத்தோன் டாக்டர் சொன்னால் கேட்பாரா? கேட்க மாட்டார். இதையெல்லாம் நாம் தெரிஞ்சு இந்த ஜோதிடத்தில் 12 பாவகத்திலையும் 12 ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட்டில் இருப்பாங்க. ஏன்னா எல்லா வித்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நாம் ஜோசியம் சொல்லணும்னா முடியவே முடியாது. கற்றது கைமண்ணளவு கல்லாது உலகளவு இருக்குது. நான் என்ற அகந்தையும் அகம்பாவும் இந்த ஆணவம் அப்படிங்கிறது இந்த ஆவி இருக்கிற வரைக்கும் ஜோதிடருக்கு இருக்கக்கூடாது. நான்கிற அகந்தை இருக்கக்கூடாது. நான் தான் கொம்பன்னு சொல்லக்கூடாது. நான் கட்டுறது கைமண் அளவு கல்லாத உலகு. கடல் போன்றது சாஸ்திரம். கடல் போன்ற சாஸ்திரத்தில் கரையில் ஒரு பக்கம் தான் நிற்க முடியும், இன்னொரு கரையத்துக்கு கேட்டால் பார்க்க முடியுமா? நம்ம முக்காவாசி உலகம் முழுவதும் தண்ணி. கடல் போன்றது சாஸ்திரம். அதனால் இந்த ஜோதிடத்துறையை ஒவ்வொரு ஜோதிடரும் பழைய நூல்கள் இருக்கிற ஒரு கருத்துக்களை பாடல்களை எடுத்து எழுதி தினமும் ஒரு பாடலை பாக்கெட்டில் வச்சு மனப்பாடம் பண்ணணும். அப்படியெல்லாம் நான் பண்ணி இந்த மாதிரி வந்ததுனால தான் உங்களுக்கு நல்ல கருத்துக்களெல்லாம் நிறைய நான் சொல்ல முடிஞ்சுது, இல்லைன்னா சொல்ல முடியாது. இப்போ ஒரு ஜாதகத்தில் எந்த திசா புத்தி வேணாலும் நடக்கட்டும். இன்னைக்கு கோச்சாரத்தை எடுத்துக்குவோம். சனிப்பெயர்ச்சி
இந்த டிவியில் சொல்லிகிட்டு இருக்கார் ஒரு மவராசர், இதெல்லாம் சனி பயிற்சியே கிடையாது, இதெல்லாம் வந்து ஊரில் இருக்கிற ஜோசியரெல்லாம் எல்லாம் ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பெரியவர் சொல்கிறார். சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி அந்த திருநள்ளாறில் எப்போ பயிற்சி ஆகுதோ அதான் பயிற்சி 2026 அப்படிங்கிறார். சரி, அப்படி சொல்கிறபடியே இருக்கட்டும். திருக்கணியத்துக்கும் வாக்கியத்துக்கும் சில வித்தியாசங்கள் உண்டு, இன்னைக்கு இல்லை, அது பல ஆரம்ப காலத்திலிருந்து இருக்குது. சுத்த திருக்கணித பஞ்சாங்கம், அது வாக்கிய பஞ்சாங்கம். இது சுத்தம் பண்ணிடுறாங்க சுத்த திருக்கணித பஞ்சாங்கத்தில். இதுக்கு என்ன விளக்கம்னா, சனி கும்பத்தில் 2.5 ஆண்டு காலம் இருந்தார். இப்போ இருந்தார்ல 2.5 வருஷம். அதில் இந்த சித்திரை மாதம் பிறந்தவங்க, ஆவணி மாதம் பிறந்தவங்க, கார்த்திகை மாதம் பிறந்தவங்க சூரியனை பார்ப்பாரா? 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வையை பார்க்குறாரா? அதே மாதிரி சந்திரனையும் செவ்வாயும், இந்த 3 கிரகத்தையும் ஒரு ஜாதகத்தில் சனியினுடைய பார்வை கோச்சார சனிக்கு விழுந்திருந்தால், இப்போ இதில் வந்தவங்கள யார் சித்திரை மாதம் பிறந்தவங்க? கை தூக்குங்க. நீங்கள் ஒருத்தர். சரி, ஆவணி மாதம் பிறந்தவங்க நீங்கள் ஒருத்தர். 4 வந்துருச்சு, 5 வந்துருச்சு. சரி, கார்த்திகை மாதம் பிறந்தவர்கள், ரைட். இந்த 3 பேத்துக்கும் சொல்கிறேன், இந்த 2.5 ஆண்டு காலம் பொருளாதாரத்தில் பயங்கர டைட்டு. முதுகுத்தண்டு வலி, இடுப்பு வலி, பல்வலி, டெண்டலுக்கு போயிட்டு வர்றது. அப்புறம் சந்திரனை பார்த்துன்னு என்ன தெரியுமா? மனதளவில் பாதிப்பு, உடலளவு பாதிப்பு. சரி, செவ்வாயை பார்த்தா என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஜாதகனை ரொம்ப, சனி செவ்வாயும் பகை தானே, சனிக்கு செவ்வாய் பகை, செவ்வாய்க்கு சனி பகை தானே, அதெல்லாம் அவ்வளவு சிரமங்களை கொடுக்கும். இந்த 3 பேர்த்தையும் ஒரு ஜாதக கிரகங்கள் பார்த்துருந்ததுன்னா கோச்சாரத்தில், லட்சுமி நரசிம்மர், ஸ்ரீ சரபேஸ்வரர், பிரித்யங்கரா தேவி, இந்த 3ஐயும் கும்பிட்டாங்கன்னா இதிலிருந்து விடுபடலாம். அடுத்து இப்போ மீனத்துக்கு வந்துட்டார்ல, மீனத்துக்கு வர்றபோது வைகாசி மாதம் பிறந்தீங்க, புரட்டாசி மாதம் பிறந்தீங்க, மார்கழி மாதம் பிறந்தீங்களா பார்ப்பார்ல. காலதேவன் கணக்கில் யாரும் தப்ப முடியாது, ஒரு நூல் அணுவு பிசைய முடியாது. அவருடைய பார்வையிலிருந்து தப்புனாங்கன்னா என்ன வருது? ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும், தீதில் ஒரு 3 துரியோதனுடைய படைமாண்டதும், இன்மை 8 வாலி பட்டமளந்து போம்படியானதும், ஈசனார் உருவத்தில் தலையோட்டில் இறந்துண்டதும்னா, இதெல்லாம் கோச்சாரத்தில் இன்னைக்கு சிம்மராசிக்காரருக்கு 10ல் குரு. சிவபெருமானே மண்டையோட்டில் பிச்சை எடுத்தார். இவங்களுக்கெல்லாம் என்ன பரிகாரம் சொல்லியிருக்கோன்னு தெரியுமா? குரு 10க்கு வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் எங்கே அன்னதானம் போடுறாங்களோ, யாரெல்லாம் கீவரிசையில் நிற்கிறாங்க, நீயும் போய் நின்று அதை வாங்கி சாப்பிட்டு வந்து, அதுதான் அதுக்கு ரெமடி, பரிகாரம். இந்த அளவுக்கு இப்போ ஒரு ஜாதகத்தில் 1 முளை இரும்பு கம்பி இப்படி எடுத்துக்கணும். இரும்பு கம்பியை ஒரு 1/2 இன்ச்சு விட்டுறணும். ஒரு 1.5 இன்ச்சுக்கு செம்பு கம்பி சுற்றணும். சுற்றி தென்மேற்கு மூலையில் கொண்டு வச்சுருவோம். செவ்வாயை சனி பார்க்குறவங்களுக்கு, கோச்சாரத்தில் இருக்கிற சனி பிறந்த ஜாதகத்தில் இருக்கின்ற செவ்வாயை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த சனி செவ்வாய் அது சண்டை பண்ணிக்கும், நம்மளை தொந்தரவு பண்ண. அதுக்கு ரெமடியான பரிகாரம். இந்த சூரியனை சனி பார்க்கறதுக்கு, அந்த சூரியனை சனி பார்க்கறதுக்கு ரிப்பன் கட் பண்ணுறது இருக்குது, பாட்டில் உடைக்கிறது இருக்குது. எளிமையான பரிகாரம் சொல்லணும், அருகம்புல் போல. சில பேருக்கு அப்படி தான் சொல்லி ஆகணும், ஏன்னா ரொம்ப கஷ்டத்தில் வருவாங்க. அவங்களுக்கு நம்ம நன்மையாக சொல்லி, அவங்கள நல்ல பலன் சொல்லி, அவங்க நல்ல நிலைக்கு கொண்டுகிட்டு வரணுங்கிறத எங்களுடைய உண்மையான கருத்துக்கள். அப்புறம் ஒரு ஜாதகத்தில் பகலில் ஒரு குழந்தை பிறக்குது, சூரியன் 11 இருந்தால் சிறப்பு. பாரப்பா 3 6 11 பகரகின்ற 11 வெய்யோன் நிற்கில் சீரப்பா சீரோட மனையில் தானும் சிவசிவா தெய்வங்கள் காத்திருக்கும்னா, அவன் கோவம் வந்துட்டு அடக்க முடியாது. ஆனால் கோவம் சாமானியமாக வராது. ஆனால் அவன் கோவப்படாமல் வாழ்க்கை நடத்துறது நல்லது. சூரியன் 11 இருக்கிறீங்க. பகலில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு, இரவில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு சந்திரன் 11 இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் நூல்களில் கொடுத்துருக்குது. சனி ஒரு ஆளுக்கு கும்பத்திலேயே ஆட்சி பெற்றிருக்குது. அந்த கும்பத்தில் சனி ஆட்சி பெற்றவர் அவிட்ட நட்சத்திரமா பூரட்டாதியா சதயமாங்கிறது தெரிஞ்சு சொல்லணும் பலனை. மந்தனம் கும்பராசி மருவிய இருப்பானாகில் சரியான தந்திரம் உள்ளவனாகும். தலைத்த செல்வீகம் பாலாம் முற்றிலும் பெண்ணால் செல்வம் சந்ததி அந்தியத்தில் தனமது சுயாட்சிதமாக சம்பாரிச்சு முன்னுக்கு வருவான்னு அர்த்தம். இது கும்பத்தில் யாருக்காலும் சனி இருந்தால் அந்த வேலை நடக்கும். முன்னாடி கஷ்டப்படுவாங்க, பின்னாடி நித்தியானந்தமாக மனைவி மக்கள் மைந்தரோடு அருமையாக பிழைப்பாங்க. அடுத்து ஒரு ஜாதகத்தில் நாம் சொல்லக்கூடிய கருத்தில் கல்யாணமே இல்லைன்னு ஒருத்தருக்கு சொன்னேன். அது எப்படி? அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். சுக்கரனுக்கும் சந்திரனுக்கும், இப்போ சந்திரன் சுக்கரன் இருக்குது இல்லைங்க, அதுக்கு 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருவரும் பார்க்க சேர திருமணம் நடக்காது. அவர் பிரம்மச்சாரி. எழுதிக்கங்க. சுக்கரனுக்கும் சந்திரனுக்கும் 7ஆம் இடத்தை சனி செவ்வாய் இருவரும் பார்க்க சேர திருமணம் நடக்காது. அவர் பிரம்மச்சாரி.
எத்தனை வருஷம் பொண்ணு பார்த்தாலும் 6 ஜோடி செருப்பு தையும், ஆனால் கல்யாணம் வைக்க முடியாது. இதை நான் அனுபவத்தில் பார்த்து இன்றைக்கும் சொல்லியிருக்கிறேன். அவர் ஆமாங்க அப்படின்ட்டார். ஒரு ஜாதகம் நமக்கு வெளியிலிருந்து ஆன்லைனில் வர்ற போது இது சொன்னதுக்கு ஆமாண்ணா. சரி, லக்கணத்துக்கு இது இப்போ சொன்ன கருத்து உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சுதா? இன்னொரு முறை சொல்லட்டுங்களா? சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் நல்லா தெளிவாக எழுதிங்க. இங்கே வந்ததுக்கு 10 வருஷம் படித்த பலனை இன்னைக்கு நீங்கள் அனுபவிக்கணும். அவ்வளோ கருத்துக்களை நான் சொல்லித்தரேன். சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் 7ஆம் இடத்தை சனி செவ்வாய் இருவரும் பார்க்க சேர திருமணம் நடக்காது. அந்த ஜாதகன் பிரம்மச்சாரி ஆவான். இன்னொன்று வச்சிருக்கிறேன், சொல்கிறேன். கல்யாணம் நடக்காதுங்கிறதுக்கு இன்னொன்னு சொல்கிறேன். லக்கணத்துக்கு 11ஆம் இடத்தோனும் 11ஆம் அதிபதி சந்திரனுக்கு 7 குடையவனும் ஒரே வீட்டில் இருந்தால் விவாகம் இல்லை. நல்லா தெளிவாக எழுதிக்கங்க. லக்கணத்துக்கு 11ஆம் அதிபதி, சந்திரனுக்கு 7ஆம் அதிபதி. இந்த 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டான்னு வச்சுக்க, அவனுக்கு கல்யாணம் இல்லை. இருந்து நடந்துருந்தா எனக்கு கொடுங்க, ஜாதகம் நான் பார்க்கணும். 43 வருஷ அனுபவத்தில் நான் இதெல்லாம் துல்லியமாக கணிச்சு வச்சிருக்கிறேன். ஒரு மகனுக்கு ஜாதகத்தை கொடுத்து கேட்குறாரு அப்பா. கேட்குற போது நான் சொல்கிறேன், பையனுக்கு சொந்த தொழில் செஞ்சு கொடுத்துறாதீங்க. தன் மகன் செய்யக்கூடிய தொழிலில் கடன் ஏற்பட்டு அப்பா சொத்தை விற்று தான் கடன் கட்டணும்னு சொல்கிறேன். கேட்கல, மீறி செஞ்சாங்க. அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, 12ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் சேர்ந்து, நல்லா தெளிவாக எழுதிக்கங்க, 12ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி சேர்ந்து 3ஆம் இடத்தில் இருந்தால் சாதகன் செய்யும் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு தகப்பன் தன் மண்மனையை விற்று மகனுடைய கடனை அடைப்பார். அடைச்சார். இதே பள்ளிக்கூடத்தில் நடந்தது. சொல்லி கேட்காம செஞ்சாங்க, மறுக்க அதே மாதிரி தான் பண்ணாங்க. சரி, ரைட். அதே மாதிரி இன்னொரு கருத்து, சிம்மம் லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், இந்த 3 லக்கணத்திற்கு சூரியன் புதன் சேர்ந்தால் மாமன் வர்க்கத்தில் விவாகம் செய்யலாம். சொந்த தாய்மாம் இல்லை, அவங்க அம்மா வழியில் சித்தமக்க பெரியமக்க இருப்பாங்களா, தாய்மாம் தானே, அப்படி கூட நடக்கும். இதையெல்லாம் அனுபவத்தில் நாங்கள் தெளிவாக இது பண்ணியிருக்கிறோம். 7ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சேர்ந்தாலும் பார்த்தாலும் தாய் வழி வர்க்கத்தில் மாமன் வழியில் திருமணம் நடக்கும். சரி, ஒரு பெண் ஜாதகத்தை கையில் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு தீர்க்க சுமங்கலியானவளா தீர்க்காயுசு உள்ளவளா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு வழி. லக்கணத்தில் சனி, தெளிவாக எழுதிக்கங்க, இல்லைன்னா பதிவு பண்ணிக்கங்க. லக்கணத்தில் சனி, 5இல் சூரியன், 9இல் செவ்வாய், பெண் ஜாதகத்தில் இருந்தால் இளமையில் விதவை. இங்கிருந்து திருச்செங்கோடு போய் எலஜிபிளையும் தாண்டி என்னமோ ஒரு ஊருக்கு ஒரு டீச்சர் அம்மா, நான் இங்கே எதுக்கு வேற ஒரு பூமி பார்க்குறதுக்கு போயிருந்தோம். அப்போ ஆசிரியர், தலைமை ஆசிரியர் அந்த அம்மா உடனே ஒரு கட்டத்தை போட்டுச்சு, ஜாதக கையில் கொடுத்தது, 9 கிரகத்தை மட்டும் போட்டு. இந்த ஜாதகம் ஆனா பொண்ணான்னு கேட்டேன். பொண்ணுன்னாங்க. இது கணவர் இருக்க மாட்டாங்கண்ணே. எதை வச்சு சொன்னேன் அப்படின்னாரு. இந்த பாயிண்ட் தான் வச்சு சொன்னேன். லக்கணத்தில் சனி, 5இல் சூரியன், 9இல் செவ்வாய், இளமையில் விதவை. அந்த மாதிரி ஜாதகம் நான் பொருத்தம் போட முடியுமா? இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொருத்தம் பார்க்குற போது மக்களுக்கு தெளிவாக உதவும். அப்போ எப்பேற்பட்ட ஜாதகத்தை இணைக்கணும், மாப்பிள்ளை ஜாதகத்தை 2ஆம் தரமாக கொடுக்கலாம். இடு செவ்வாய் கதிர்கூடி எங்கே நின்றாலும் இவ்வளவு வாலிபந்தன்னில் அமங்களையாவால் வடுவாகும் சனிகதிரை கூடிமே நிற்கில் மன்னிய தீர்க்கோள் பார்க்க குலனன் வாலிபத்தின் இறப்பன் சடுதியில் மீண்டொருவனுக்கு பாரியமாகி தான் இருக்க வேண்டுமெனிலே சாற்றல் வேண்டும். இது ஜாதக அலங்காரத்தில் தான் இந்த பாடல். சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து அது எந்த வீடு, அது என்ன லக்கணம், என்ன சாரம், யார் பார்வை, நவாம்சத்தில் எப்படின்னு தெரிஞ்சுதான் இதை சொல்லணும் 2ஆம் தரமாக கொடுக்கறதுக்கு. இதையெல்லாம் தெரியாமல் சொன்னோம்னா தப்பாயிரும். சரி, 7ஆம் அதிபதி 5இல் நின்று, லக்கணாதிபதி 6, 8, 12இல் நின்று, நல்லா கவனிங்க. 7ஆம் அதிபதி 5இல் நின்று, லக்கணாதிபதி 6, 8, 12இல் நின்று, 2ஆம் வீட்டதிபதி 6, 8, 12 நின்னாலும் தன் வயது 40க்கு மேலே தான் கல்யாணம் நடக்கும். 40 வரைக்கும் எத்தனை பொண்ணை பார்த்தாலும் கல்யாணம் பண்ண முடியாது. இதை நாங்கள் 25 வயசில் பார்க்குற போதே எழுதி கொடுத்துட்டோம். 15 வருஷம் சுற்றுன்னு சுற்றி
தமிழ்நாடு முழுவதும் நம்ம வேற போய் என்ன சொல்லிவிட்டாங்க, இருந்தாலும் 40 வரைக்கும் கல்யாணம் நடக்கண்டா. என்ன வாய் வச்சானு தெரியல, ஊத்த வாயில் என்ன சொன்னானு தெரியல அப்படின்னு சொல்லி நாம் உண்மை சொன்னதுக்கு இந்த மாதிரி பேச்சு. உண்மை கூட கொஞ்சம் நிதானிச்சு தான் வரைக்கும். அப்புறம் சூரியனுக்கு 7ல் செவ்வாய் ராகும் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் என்ன இருந்தா, சூரியனும் செவ்வாயும் 7ல், சூரியனுக்கு 7ல் செவ்வாய் ராகு இருந்தால் அந்த ஜாதகன் ஒருவர் தான், அவனுக்கு உடன்பிறப்பு அண்ணனோ தம்பியோ யாரும் கிடையாது. இதை அனுபவத்தில் பாருங்க. எந்த ஜாதகமாக இருந்தாலும் கையில் எடுங்க. சூரியனுக்கு 7ல் செவ்வாய் ராகு இருந்தா அந்த ஜாதகம் ஒருத்தன் தான். இது அனுபவ ரீதியில் தெளிவாக பாருங்க, புள்ளி உரமாக இருக்கு, துளி மாறாது. இதே மாதிரி சாராய கடை, பிராந்தி கடை இன்னைக்கெல்லாம் வந்து அரசாங்கம் குடி கெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்லாம் விட்டுட்டு தான் இருக்காங்க. நாட்டில் முக்கால்வாசி மக்கள் வந்து வீட்டுக்கு அரிசி பருப்பு காய்கறி கீரை இதெல்லாம் வாங்கி தராத கூட குவார்டர் பாட்டில் தான் வாங்கிக்கிறாங்க. எத்தனை ஏழை எளிய மக்கள், தாய்மார்கள் குழந்தைகளை படிக்க வைக்க முடியாத, துணி வாங்கி கொடுக்க முடியாத, எத்தனை சிரமத்தில் கஷ்டப்படுறாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அதுக்கு வந்து எந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சாராய கடை பிராந்தி கடைலாம் நடத்துவாங்க அப்படிங்கிறதுக்கு டெண்டர் எடுக்கலாமான்னு வந்து கேட்பாங்க நம்மகிட்ட. விஐபிகள் வந்து கேட்பாங்களே கட்சியில் இருக்கிறீங்க. சூரியன் சுக்கிரன் 11ல் பெண் ராசியில் நின்றால் சாராய கடை பிராந்தி கடை நடத்துவான். நல்லா எழுதிக்கங்க. சூரியனும் சுக்கிரனும் 11வது வீடு பெண் ராசியாக இருக்கணும். ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம் இதெல்லாம் பெண் ராசி. ஆண் ராசி நீர் ராசி, நெருப்பு ராசி, காற்று ராசி, நிலராசின்னு பிரிக்கிற மாதிரி ஆண் ராசி பெண் ராசி. சரி, அடுத்து சந்திரன் கேது லக்கணத்துக்கு 10 1ல் இருந்தாலும் பிராந்தி கடை நடத்துவாங்க, சாராய கடை. ரைட். அடுத்தது சந்திரன் சூடப்பா சந்திரனார் 3 7 5 சுத்தமுள்ள இந்து 11ல் தனித்திருக்க மாடப்பா மந்தரங்கள் செய்வான்காலை மகத்தான வாதமுடு வைத்தியன் கூறப்பா குவளையத்தில் எதிரிக்கு மாறுள்ளான். அவன் டாக்டருக்கும் போகலாம், இந்த பிராந்தி கடை நடத்தலாம். அந்த மாதிரி லைன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று அமையும். அதுக்கு என்ன 3 5 7 9 11 இந்த இடத்துல சந்திரன் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சாராய கடை பிராந்தி கடை எடுத்து நடத்தலாம். சுக்கிரன் ராகு 6ல் இருந்தால் சாராய கடை பிராந்தி கடை வச்சு நடத்தலாம். இதெல்லாம் நூல்கள் எழுதியிருக்கு. இந்த அளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் நிறையான விஷயங்களை மக்களுக்கு எடுத்துக்கட்டி சொல்லணும் அப்படிங்கிறது உண்மையான கருத்து. ஒருத்தர் கிட்னி ஃபால்ட் வந்துடுது, அதுக்கு என்ன காரணம், எப்படி கிரகம் இருந்தால் அவங்களுக்கு வரும்? சூரியன் புதன் கேது 3ல் இருந்தால் கிட்னி ஃபால்ட் வரும். சூரியன் புதன் கேது 3ல் இருந்தால் கிட்னி ஃபால்ட் கண்டிப்பாக வரும். அதை வந்து கொஞ்சம் கவனித்து பார்த்து சொல்லணும். சரி, ஒரு பிரபல ஜோதிடம் எப்படி இருப்பான், அவன் ஜாதகத்தில் எப்படி கிரகம் இருக்கும்? 1 5 சேர்ந்து சூரியன் புதன் கேந்திரம் பெற்று குரு 11 நின்றால் பிரபல ஜோதிடன் ஆவான். இது யாருக்காலும் இருக்குதான்னு பாருங்க, அவங்களாம் பிரபல ஜோதிடனா இருப்பாங்க. 1 5 சேர்ந்து சூரியன் புதன் கேந்திரம் பெற்று 11ல் குரு நின்றால் பிரபல ஜோதிடர் ஆவார். வித்வான் வே லட்சுமணன் மாதிரி. காணுமே 8 10ல் கடுமையாம் தீக்கோள் நிற்க தூணுமே செவ்வாய் தானும் தொந்தித்து இருந்தானாகில் மானுமே 7 5 வயதினில் துன்பம் உண்டாம் ஆணுமே 2 3 அதற்கு மேல் இல்லை பாரே. நேரவே 7 குடையவர் 5ல் வாழ 1 2 குடையவர் 6 8 12ல் இருந்தால் தன் வயது 40க்கு மேல் தான் திருமணம் நடக்கும். இது ஒரு கருத்து, எழுதிக்கிங்க நல்லா பொறுமையா. நேரவே 7 குடையவர் 5ல் வாழ அப்படின்னா இருக்க, 7 குடையவன் 5ல் ஏறிட பாவர் கூட சோழியன் பாவர் பார்க்க சுகந்தரும் பெண்ணே இல்லான் வாழினும் பிள்ளை இல்லை உள்வனைப்படிதானே உள்ளதுன்னு சொல்லி ஜாதக பாரிஜாத நூல்ல இந்த பாடல் இருக்கு. அதாவது 7 குடையவர் 5ல் இருந்து 1 2 குடையவர் 6 8 12ல் இருந்தால் தன் வயது 40க்கு மேலதான் திருமணம். இந்த மக்கள்லாம் என்ன நினச்சிக்கிறாங்களா, துருவ கணிதத்தை வச்சுக்கிட்டு ஜோசியம் சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் மூத்தம் இருக்கானா, இளையம் இருக்கானா, தாய் இருக்குதா, தந்தை இருக்குதா, பாட்டம் பாட்டி இருக்காங்களா அப்படின்னு எல்லாமே சொல்ல முடியும். எல்லாமே நூல் ஆதாரம் தான். இந்த துருவ கணிதத்துக்கு அத்தனைக்கும் பாடல்கள் பழைய நூல்களில் நிறைய இருக்கு. ரெண்டு 3ல் லக்கணத்துக்கு 2ஆம் இடம் 3ஆம் இடம் குரு ராகு இருந்தால்
2ஆம் இடத்துலையோ 3ஆம் இடத்துலையோ லக்கணத்துக்கு குருவும் ராகும் சேர்ந்து இருந்தா அந்த அதாவது கூடி நின்றால் தகப்பனோடு பிறந்தவர்கள் 8 பேர் பிறந்து 2 பேர் தான் அங்கே இருப்பாங்க. நீங்கள் அந்த ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க. எந்த ஜாதகம் வந்தாலும் சரி 3ஆம் இடம் 2ஆம் இடத்துல குரு ராகு இருந்தால், இந்த காலத்தில் அதான் அப்படி பெற்றுக்கிறது இல்லை, அந்த காலத்தில் அப்படி பெற்றுக்கிட்டாங்க. இருந்தாலும் 2ஆம் இடம் 3ஆம் இடத்தில் குரு ராகு இருந்தால் தந்தையுடன் பிறந்தவர் 8 பேர், அதில் 2 பேர் தான் இருப்பாங்க. ஏன் அந்த குரு போய் அப்பாவுக்கு இணைச்சாங்க? காலப்புருஷனுக்கு 9ஆம் இடம் யாரு? குரு தானே, தனுசு. அதனால தான் அதை இணைச்சிருக்காங்க. ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தோன்னே இந்த தாய் தந்த கலப்பு திருமணம், விருப்ப திருமணம், லவ் மேரேஜ் பண்ணாங்க, எதை வச்சு சொல்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கு. ஒரு தாயும் தந்தையும் இவங்க 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க, கலப்பு திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அவங்க வேற ஜாதி, இவர் வேற ஜாதி அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்றது? அதாவது 4ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி ஒன்று சேர்ந்து, 4ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி, 4 6 குடையவர் ஒன்று சேர்ந்து கேந்திரம் பெற்று லக்கணாதிபதியும் சந்திரனும் ஒன்று சேர்ந்து இருந்தால் சூரியன் தகப்பனும் தாயும் வெவ்வேறு இனம் கலப்பு திருமணம் காந்தர விவாகம் செய்திருப்பார்கள். சரி, ஒரு ஜாதகத்துக்கு காதல், இந்த பிள்ளை காதலிக்குமா, இந்த பையன் காதலிப்பானா, இல்லை நாங்கள் பார்க்குற பிள்ளையை கல்யாணம் வச்சுக்குவானா அப்படின்னு வந்து பொருத்தம் படிக்க வைக்கிற போதே கேட்டுக்கிறாங்க. காலேஜெல்லாம் அனுப்புகிறோம், என்ன பண்ணுறான்னு தெரியலையே மவராசன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 5 குடையும் 7 குடையும் சேர்ந்தால் காதல் வரும். என்ன வரும்? 5ஆம் இடம் எண்ணம். 5 குடையும் 7 குடையும் சேர்ந்தால் காதல் வரும். 9 குடையும் சேர்ந்தால் தான் காதல் வெற்றி பெறும். 9 குடையும் சேரலின்னு வச்சுக்கோங்க, காத்திருந்த மண்டாட்டி நேற்று வந்து கூட்டிகிட்டு போயிடுவான். அப்புறம் காதல் வெற்றி, காதல் தோல்வி, காதல் தேவதாஸ் கதை 3 இருக்குது. இதுக்கெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம சொல்லலாம் ஜாதகத்தை பார்த்து. அவங்க ஜாதகத்தை கொடுக்குற போதே நம்ம அதுக்கு உண்டான விளக்கங்களை சொல்லலாம். சந்திர கேந்திரத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து நவாம்சத்தில் சுக்கிரனும் ராகு கேது சேர்ந்தாலும் கலப்பு திருமணம், விருப்ப திருமணம் தான் நடக்கும். நவாம்சத்தில் இப்போ சொல்கிற விஷயம், நவாம்சத்தில் சந்திர கேந்திரத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து நவாம்சத்தில் சுக்கிரனுடன் ராகு சேர்ந்தால் கலப்பு திருமணம், விருப்ப திருமணம் நடக்கும். இந்த நல்ல பூமி மனையோட நல்லபடியாக வாழ்கிறாங்கல்ல, அதுக்கு என்னடா காரணம்? என்ன சாஸ்திரத்தில் எப்படி இருந்தால் அவங்க அப்படி இருப்பாங்க அப்படின்னா, சொல்லும் புதனும் சுங்கனமே சூழ்ந்து, சொல்லும் புதனும் சுங்கனமே சூழ்ந்து லாபந்தனில் ஏற நல்ல குருவும் ஆட்சி உச்சம் நாடி இருக்க ஜாதகருக்கு சொல் வெல்லும் பூமி மனை மச்சு மிக பூசணம் உண்டாகி வல்லசேயும் செல்வமுடன் வாழ்வான் என்று சொல். இது வீமகவியில் இருக்குது. இந்த பாடல் வீமகவிங்கிற நூலில் இது இருக்குது. எப்படி? புதனும் சுக்கிரனும் லாபத்தில் இருக்கணும், நல்ல குருவும் ஆட்சி உச்சமாக இருக்கணும். ஆட்சினா தனுசு மீனம், உச்சம்னா கடகம். இந்த குரு பிறந்த நட்சத்திரம் பூசம், அதனால் இதில் வந்து அந்த மாதிரி இருக்கணும். ஒரு நல்ல கவிஞன் அப்படின்னு சொல்லக்கூடியதை இப்போ நம்ம தர்மசாஸ்திரா ஜோட அறக்கட்டளைக்காரருக்கு ஒரு பாடல் சொல்கிறேன். அவர் இந்த அளவுக்கு வர்றதுக்கு என்ன காரணம்னு ஒன்று வேணும்ல. அவங்க அம்மா வந்து ஜாதகம் பார்க்கின்ற பொழுது பெண் குழந்தையாக இருந்தது, எனக்கு ஆண் வாரிசு கிடைக்குமா அப்படிங்கிறத வந்து கேட்குற போது உங்களுக்கு கண்டிப்பாக ஆண் வாரிசு கிடைக்குன்னு சொல்லி, ஏன் நான் மறந்துட்டேன் ஜோசின்னு சொல்லி, ஆண்டு விழாவுக்கு வர்றபோது அம்மா தான் கூப்பிட்டேனீங்க, பார்த்துட்டு பேசி உங்ககிட்ட சொன்னாங்க. ஆனால் நடித்திட்டேன் இன்னும் 3 நாட்டக்கேளு நரக்குறும் அசரகு அனலன் பின்னால் படித்திட்டேன் பல கவியும் நூல்கள் கற்போன் பலமான வித்தை என்று புவியில் வாழ்வான் இடித்திட்டேன் 8 10 8 ஆண்டில் ஈசனுடைய இயல்பு முடியடா சிசுவுக்கேதான் குடித்திட்டேன் குலவிளக்கு பாளையோகம் குணமாக புலிப்பாணி கூறினேனே. புலிப்பாணியில் 50வது பக்கத்தில் 175வது பாடல். ஈபிகோ இத்தனாவது செக்ஷன் பிரிவின் கீழ் என் கட்சிக்காரருக்கு இன்ன தண்டனை வழங்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி வக்கீல் வாதாடுறாரல்ல, யார்கிட்ட? இவர்கிட்ட, நீதிபதி கிட்ட. அந்த மாதிரி தர்மசாஸ்திரக்காரரு வித்தையில் நம்மளை எல்லாத்தையும் மிஞ்சுவார். ஒரு நல்ல வாழ்த்துறேன். அப்புறம் மேனத்தில் சுக்கிரனும் உச்சமாகி வியாழனும் ஆட்சியாய் இருந்தாரானால் வானவர்கள் புகழ்ந்துரைக்க
வேத சாஸ்திரம் வையகத்தோர்க்கு உணர்த்தும் ஆசானாகி நாணமுடன் வெகு கீர்த்தியாய் விளங்குவான் நாணத்தில் தனவானாய் இருப்பான் பாரு. மேனத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று குரு ஆட்சி பெற்றிருந்தா அவனோட வித்தை விளையாடும். இது என் மகஞ்சாதத்தில் இருக்குது. 11ஆம் இடத்துல 6 கிரகம். என்னை விட அற்புதமாக ஜோசியம் சொல்லுவான். அப்புறம் இன்னொரு கருத்து, மகாராஜ யோகத்துக்கு ஒரு பாடல் சொல்லியிருக்காரு. ஆரப்பா 5 பேர் ஒன்று கூடி அப்பனே ரெண்டொருவர் முன்பின் நிற்க. அதாவது ஆரப்பா 5 பேர் ஒன்று கூடி அப்பனே மற்றவர்கள் உண்டிராமல் கூரப்பா குன்றுகளில் தனித்திருக்க கொற்றவனே குவளையங்கள் எல்லாம் ஆழ்வான் பாரப்பா படைவீரர் ஜனங்கள் மெத்த பறக்குமடா குடிதிசையும் கடலுக்கப்பால் சீரப்பா செம்பொன்னும் விளையும் பூமி சிக்குமடா புலிப்பாணி செப்பினேனே. இது 22வது பக்கத்தில் 72வது பாடல் மகாராஜயோகம். இது எப்படின்னா 4-5 கிரகம் ஒரு வீட்டில் ஒன்றா இருக்குது. மீதி என்ன இருக்கும்? நான் 5 கிரகம் ஒன்று செஞ்சேன்னா மீதி 4 கிரகம் தனித்தனி வீட்டில் இருக்கணும். அந்த 5 கிரகம் ஒன்றா இருக்கிற வீட்டில் அந்த வீட்டுக்கூடயும் நாங்கள் ஆட்சி வச்சிருக்கணும். அப்போ தான் இந்த பாடல் பொருந்தும். பாடல் படிக்கலாம், விளக்க உரை தெளிவுரை பதவுரை தமிழ் கோணார் தமிழ் உரை மாதிரி சொல்லணும். அப்போ தான் மக்கள் மனதில் அப்படியே பசுமரத்து ஆணி போல் பதியும். ரிஷப சந்திரன் விருச்சக குரு யாருக்காலும் இருந்ததுன்னா அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. ரிஷபத்தில் சந்திரன் இருக்கணும், விருச்சகத்தில் குரு இருந்து பார்க்கணும். புரியுதா சாமி? அதாவது ரிஷப சந்திரன் உச்ச சந்திரன், விருச்சிகத்தில் இருக்கிற குரு பார்க்குற போது கஜகேசரி யோகம். கஜம்னா யானை, கேசரினா சிங்கம். 10-20 யானை கூட்டத்தில் ஒரு சிங்கம் வந்தால் சகல தோஷம் விளைகிற மாதிரி எல்லா தோஷம் விலகி அவன் எல்லா ஐஸ்வர்யத்தோடு தனதானியத்தோட பூமி மனை மச்சு வண்டி வாகனம் ஆள் அம்பு அதிகாரத்தோட நல்லா வாழ்வான். அரசனுக்கு சமமானவன் அர்த்தம். இந்த ரெட்டை குழந்தைலாம் யாராருக்கு பிறக்குங்கிறதெல்லாம் எழுதி வச்சேன். அதெல்லாம் கூட இருக்கட்டும், நம்ம ரெட்டை குழந்தை பிறந்தா அவங்களே வந்து சொல்லி போடுறாங்க. இதனால அதில் எழுதி வச்சிருக்கிறேன். ஆயகலைகள் 64 ஏய உணர்வுக்கு என்னம்மை தூய உருப்பாளிங்கு போல். இந்த சரஸ்வதி தேவி வணங்குற போது சரஸ்வதி அந்த 64 கலைகளையும் இதில் எழுதி வச்சிருக்கேன். அதில் 64 கலையிலேயே நம்ம கலை ஜோதிடக்கலை நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்கிறது தான் நம்ம ஜோதிடக்கலை. அது 7வது கலை. இப்படியெல்லாம் சோட சாஸ்திரத்தில் 6ஆம் அதிபதி 3-8-12 இருந்து பாவர் பார்வை பெற்றால் வாகன கண்டம் உண்டு. வாகனம் ஓட்ட சொல்லி டிரைவர் வேலைக்கு போக சொல்லக்கூடாது. ஒரு ஜாதகத்தை கையில் வாங்குறாங்க, அம்மாவும் மகனும் வந்திருக்காங்க, அவனுக்கு டிரைவர் தொழிலுக்கு அனுப்பலான்னு இருக்கிறான். பழகிட்ட ட்ரைனிங் முடிச்சுட்டான், வாகனம் வாங்கி சொந்தமாக கொடுக்கலான்னு இருக்கிறேன், இல்லைன்னா டிரைவர் வேலைக்கு அனுப்பலான்னு இருக்கிறேன்னு கேட்டால் 6ஆம் அதிபதி 3-8-12 இருந்து பாவர் பார்வை பெற்றால் வாகன கண்டம் உண்டு. அவனை வாகனம் ஓட்டுறதுக்கு நம்ம அனுமதிக்கூடாது. இன்னொரு முறை சொல்கிறேன், 6ஆம் அதிபதி 3-8-12 இருந்தால் பாவர் பார்வை பெற்றால், பாவர்னா சூரியன் சனி செவ்வாய் ராகு கேது தேய்பிரை சந்திரன் பாவரோட சேர்ந்த போதேன், பார்வை பெற்றால் அவங்களுக்கு வாகன கண்டம் உண்டு, வாகனம் ஓட்டுறதுக்கு அனுப்பக்கூடாது. 10ல் குரு சனி பார்க்கிறார், 10ல் குரு இருந்து சனி பார்க்கிறார், பார்த்தாருன்னா வாகன தொழில் செய்வான். ரைட். 10ல் சனி குரு பார்க்கிறாரு. நல்லா கவனிங்க, நான் சொல்கிறத இதில் 2 அர்த்தம் இருக்குது. அதாவது குரு 10ல் இருக்காரு, சனி பார்க்குறாரு, அவனுக்கு வாகன தொழில், அவன் முதலாளி. ரைட். அடுத்து 10ல் சனி குரு பார்க்குறாரு, வாகன தொழில் அமையும். புரியுதுங்களா? ஓட்டுநர் யாரு, ஓனர் யாருங்கிறது சொல்றது. சரி. பெண் ஜாதகத்தில் 12ஆம் அதிபதியை சனி செவ்வாய் பார்த்தால் டிரைவர் வேலை உள்ளவருக்கு இந்த பொண்ணை தரக்கூடாது. பெண் ஜாதகத்தில் மாப்பிள்ளை டிரைவராக இருந்தாலும் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு எப்படி இருக்கணும்? பெண் ஜாதகத்தில் 12ஆம் அதிபதியை சனி செவ்வாய் பார்த்தால் டிரைவர் தொழில் உள்ளவருக்கு அந்த பொண்ணை தரக்கூடாது. கொடுத்தா அவன் டிரைவர் அதில் தான் போயிடுவார், இறைவன் வாங்கிக்குவார். ஆண் ஜாதகத்தில் 6, 7, 8 கூடியவர்கள் கேந்திர திரிகோணம் பெற்றால் அக்கா தங்கையே மணந்து விடுவான். ஒரு வீட்டில் 4 பிள்ளைங்க இருக்குது, முதல் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் முடிக்கிறாங்க. அந்த மாப்பிள்ளை ஜாதகத்தில் 6, 7, 8 கூடியவரெல்லாம் ஒன்று சேர்ந்து கேந்திரம்ங்கிறது 1, 4, 7, 10, திரிகோணங்கிறது 1, 5, 9, இந்த மாதிரி இருக்கிற பையன் ஜாதகம் கடைசி பிள்ளையை பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். அக்கால முடிச்சு கொடுத்தா தங்கைக்கு வாங்கிடுவார். ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம். இது ரொம்ப கவனித்து செய்ய வேண்டிய ஒரு பாயிண்ட். சரி, ரைட். அடுத்தது
6ஆம் அதிபதி கேந்திர கோணங்களில் இருந்தால் குழந்தை பிறந்தவுடன் யோகம். ஒரு ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி இருக்கார். திடமுறும் 6ஆம் அதிபதி பாவனாய் கேந்திரத்தில் வடிவரும் நல்லோர்கான மருவியின் மந்திரியுமாகி படிமிசை எவரும் போற்ற பயில் பிரதாபனுமாகி கொடிவரதமுக்கும் உண்டோ கூறுவான் குணவானாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மிதன லக்கணம் 6 கூட செவ்வாய் லக்கணத்தில் இருக்கார். குரு பார்க்குறாரு. எதிரி கூட கூப்பிட்டு அவனுக்கு நல்லது செஞ்சு விட்டுருவான். எதிரி தான் தலை குமிஞ்சிட்டு போகணும், இவர் நிமிர்ந்து நிற்பார். அப்பேற்பட்ட நல்லவர்னு சொல்கிறான். 6ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் கேந்திரம் பெற்றா அந்த ஜாதகனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தன்னு யோகம். இப்போ ஒரு உதாரணமாக ஒன்று சொல்லணும்னா, என் கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு பார்க்க போகிற அன்னைக்கு சட்டை இருந்தது, எடுத்து போட்டால் இங்கே இவ்வளோ தூரம் கிழிஞ்சிருக்குது. சட்டை இல்லை, பொண்ணு பார்க்க போகிற அன்னைக்கு எங்கள் சித்தப்பு மூட்டு பையன் சட்டையை வாங்கி தான் நான் பொண்ணு பார்க்க போனேன். நானும் எங்கள் அம்மாவும் குடியிருந்த ஒரு வீட்டில் ஓலக்கொட்டாயில் 12 ரூபா 50 காசு கொடுத்து 2 ரூபா 50 காசு வாடகை ஏற்றிட்டாங்க. எப்படா தரதுன்னு சொல்லி மெட்டிக்கிட்டேன். மறுக்கா கல்யாணம் முடித்து எங்கள் மனைவி வந்த பிறகு எனக்கு குழந்தைங்கள்லாம் பிறந்த பிறகு 19 இடம் கரை மண். ஒரு இடம் 2 இடம் இல்லை. ஏன் அதை சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு 6ஆம் அதிபதி லக்கண கேந்திரம் குரு பார்த்தாரு. இல்லைன்னா நான் இதை சொல்ல முடியாது. அது எதுக்குன்னா, நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் வர்றவங்களுக்கு சொன்னீங்கன்னா அது யோகமாக இருக்கும். டேய் உனக்கு குழந்தை பிறந்தனும் யோகமாக இருமாடம் ஜாதகம், அருமையான ஜாதகம், திட்டமாக போய் கல்யாணம் முடிச்சுட்டு சந்தோஷமாக ஒரு குழந்தை பெற்றுக்க அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். அதாவது இதெல்லாம் அணு ரீதியில் உண்டான கருத்துக்கள். அதாவது ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் சந்திரன் புதன் சுக்கிரன் ஆண் ஜாதகத்தில் கேந்திர கோணங்களில் இருந்தால் நல்லா கவனிக்கணும். சந்திரன் புதன் சுக்கிரன் 3 கிரகத்தை எழுதுங்க. சந்திரன் புதன் சுக்கிரன் ஆண் ஜாதகத்தில் கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் 3 தாரம் ஏற்படும் உனக்கு. எங்க ஜோசியம் போய் எங்க ஒளிஞ்சிருக்குதுன்னு பாருங்க. 7ஆம் அதிபதி சரம் ஏறுனா தாரம் 2, 7ஆம் அதிபதி உபயம் ஏறுனா தாரம் 3, 7ஆம் அதிபதி ஸ்திரம் ஏறுனா தாரம் 1. படவரவு சனி செவ்வாய் வெய்யோன் 7இல் வந்ததொரு தாரமெல்லாம் வையகத்தில் மாண்டல் நான் ஓடி போயிரு அப்படின்னா 7ல் சூரியன் சனி செவ்வாய் ராகு இதெல்லாம் சேர்ந்திருந்தா இது ஆண் ஜாதகத்தில் பொருத்தம் பார்க்கின்ற பொழுது இதெல்லாம் துல்லியமாக கவனிக்கணும். ஒரு நூல் ஏமாந்த வாழ்க்கை வீண். ஆண் ஜாதகத்தில் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்தால் பார்த்தால் வரும் மனைவிக்கு தொல்லை சோரம் போக வாய்ப்புண்டு. இது தவறான வழியில் போகிறதுக்கு இந்த ஜாதகம் அமைஞ்சிடும். அப்போ நம்ம பொண்ணுகளுக்கு கல்யாணம் மூச்சு தர்ற போது அந்த பையனுக்கு இந்த மாதிரி இருக்குதப்பா, இந்த மாதிரி ஜாதகம் வேண்டான்னு ஒரு பக்குவமாக சொல்லி அனுப்பிடுவோம். ஆண் ஜாதகத்தில் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்தாலும் பார்த்தாலும் வரும் மனைவிக்கு தொல்லை சோரம் போக நேரிடும். சரி, அதாவது மனிதன் பிறந்தது இப்போல்லாம் சுகர் வந்துருச்சு, ப்ரெஷர் வந்துருச்சு அப்படிங்கிறான். ஒன்றின் கோளும் 6இன் கோளும். ஒரு ஜாதகத்தில் ஒன்றின் கோள் யாரு? லக்னாதிபதி. 6ஆம் அதிபதி ஒன்று சேர்ந்து எந்த இடத்துல இருந்தாலும் அவன் வியாசித்தன விளம்பலாமைன்னு சொல்லி ஒரு நூலில் எழுதியிருக்காரு. ஒன்றின் கோள் 6இன் கோள் யாராருக்கு வரும்? ரிஷப லக்கணத்துக்கு 1 கூட 6 கூட அவருக்காக வரும். அவங்க ஏதாவது ஒரு தொல்லை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு ஏதாவது விமோச்சனம் சாரம் சுபர் பார்வை அந்த திசாபுத்திகளில் நல்ல அமைப்பு இருந்தால் அது நடக்காது. ரைட். எந்த லக்கணமாக இருந்தாலும் 12 லக்கணத்தில் லக்கணத்திற்கு 10ஆம் இடத்தில் செவ்வாயும் 6ஆம் இடத்தில் ஏதாவது ஒரு பாவக்கிரகம் இருந்தால் அந்த ஜாதகனை யாராலும் வெல்ல முடியாது. வில் வித்தை சாஸ்திரம் போர் செய்யும் முறை போன்ற சகல வித்தைகளையும் கற்றவனாயிருப்பான். இப்போ நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன். 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கணும். எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி 10ல் செவ்வாய் இருக்கணும். அதில் 6ஆம் இடத்துல ஒரு பாவக்கிரகம் இருக்கணும். அப்படி இருந்தால் அவங்கள அந்த அமைப்பில் நல்ல சிறப்பாக இருப்பாங்கிறது இது ஒரு கருத்து. இதில் வெல்லவே முடியாது. சாஸ்திரம் போர் செய்யும் முறை சகல வித்தைகளில் சிறப்பாக இருப்பாங்கன்னு அர்த்தம். குரு கேது நட்சத்திரத்தை சேர்ந்திருந்தாலும் சொன்னது நடக்கும். குரு கேது நட்சத்திரம்னா எது? அசுபனி மகம் மூலத்தில் குரு இருந்தார்னா அந்த ஜாதகம் எதையும் படிக்க வேண்டியதில்லை. சொன்னால் அப்படியே படிக்கும், சொன்னது நடக்கும். இது அணு ரீதியில் நானும் அதை பார்த்துருக்கேன்.
என்னங்க? குறுகே சேர்ந்த கோடீஸ்வர யோகம். அதனால தான் விவரமாக கேட்குறீங்க, இல்லைன்னா கேட்காது இருப்பீங்களா? சில பேத்துக்கு இப்போ உங்களுக்கு அறிவு பசி மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். நீங்கள் உணவு பசிக்கு கேட்டுறாதீங்க தயவு செய்து. நம்பிக்கை என்பது நந்தா விளக்கு, நாளைய உலகம் நமக்கு. அதாவது ஒவ்வொரு மனிதனும் நம்பிக்கையோட நாம் இந்த சாஸ்திரத்தை முறைப்படி நாம் படித்து சொன்னோம்னா நமக்கு இதை விட சிறந்த தொழில் உலகத்தில் யாதொன்றும் இல்லை. இது ஒரு கர்மா தொழில். இதில் நீங்கள் பணத்தை வாங்கி பாவ மூட்டை சுமக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்மளாட்ட சிறந்த தொழில் உலகத்தில் இருக்கிற அத்தனை தொழிலாளியிலிருந்து, முதலாளியிலிருந்து, மில்லோனர்லேருந்து, பஸ் ஓனர்லேருந்து, அரசாங்க மந்திரியிலிருந்து, அரசவையில் நாடாளுமன்றத்தில் இருக்கிற வரைக்கும், ஒரு கூற்ற நகராட்சி ஆளிலிருந்து நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் வரைக்கும் நம்மளால சோசியம் சொல்ல முடியும். இது 64 கலையிலே தெய்வீக கலை, ஜோடக்கலை. வெற்றிவேல் வெற்றி வேண்டுமா? எந்தெந்த தெய்வத்தை, எக்காரியங்களுக்கு நாம் எடுத்த மனித பிறவியின் பலன்களை பரபிரம்மம் என்று சொல்லக்கூடிய இறைவன் பல மூர்த்திகளாக அந்தந்த மூர்த்திகளை எப்படி வணங்கணும், அதிகாரம் கொண்டு உலகத்தை காத்து ரட்சித்து வருகிறார்கள். அத்தகைய தெய்வங்களை அடைய அரிய வாய்ப்பு உண்டாகும். அது எப்படி? தடங்களை தவிர்த்து வெற்றி பெற கணபதியை வணங்கி வரலாம். விநாயகப் பெருமான அறிவும் வீரியமும் அழகும் பெற முருகனை வழிபாடு செய்யலாம். ஆற்றலை பெருக்கிக் கொள்ள ஆஞ்சநேயரை வழிபடலாம். குடும்பம் செழிப்புடன் விளங்க லட்சுமியை வழிபடலாம். கல்வி செல்வத்தை பெற சரஸ்வதி தேவியை போற்றி வணங்கலாம். மனோதிடமும் தைரியம் பெற சக்தியை விடலாம். சக்தி இருந்த அந்த வேலை செய்யலாம், கம்முன்னுறாங்கிறாங்கல்ல, அந்த சக்தியை அம்பால தொழுவணுங்கிறது. தவயோகம் சித்திக்க யோகீஸ்வரரான சிவலிங்கத்தை பூசிக்கலாம். யோக சக்தியையும் மந்திர சக்தியையும் பெற காயத்ரி தேவி வணங்கலாம். ஆனந்த வாழ்க்கையை விரும்புபவர்கள் மகாவிஷ்ணுவை வழிபடலாம். எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிக்க கிருஷ்ணரை வழிபடலாம். குடும்பத்தை வாட்டும் இன்னல்கள் ஒளிய துர்க்கை காளியை வணங்கலாம். உலகத்தில் சகலவித இன்பம் அடைய எம்பெருமான் சீனிவாசனை வணங்கலாம். ஏவல், பில்லி, சூனியம், பேய், பிசாசு முதலிய ஒழிக்க மகாவராகி வணங்கலாம். சப்த கன்னிமாரில் வாராகி சிறப்பு. வெளிவட்டார செல்வாக்கை கண்டு நம்மை ஏமாற்றியவர்கள் அதன் வரும் பலவித தொல்லைகளையும் ஒழிக்க பிரித்யங்கரா தேவியை வழிபடலாம். ஆத்ம பரிசுத்தமடைய கண் ஒளி விரவும் சூரியனை வழிபடலாம். பகுத்தறிவு நாணம் பெற்றிட லட்சுமி கைக்கிற பெருமாளை வணங்கலாம், கைக்கிரீரை வணங்கலாம். பகைவரை பந்தாட பைரவரை வணங்கலாம். தேய்பிர அஷ்டமி, வளவர அஷ்டமி, பிரதோஷம், சனிக்கிழமை இதெல்லாம் சிறப்பான நாள் பைரவருக்கு. சனி பகவானுடைய குருநாதரே கால பைரவர் தான். யார் ஒரு பைரவரை வணங்குறாங்களோ அவங்களுக்கு சனி பகவானுடைய இன்னல்கள் குறையும். ஐயா பேசும் பொழுது சொன்னார், திண்டுக்கல், நத்தம், மேலூர் தாண்டி திருவாதூர் திருமறைநாதர் ஈஸ்வரன் ஈஸ்வரி அங்கே இருக்காங்க. அங்கே சனீஸ்வர் கால் ஊனமானதை ஈஸ்வரன் ஈஸ்வரி சரி பண்ணுறாங்க. யாருக்கு 7.5 சனி, சனி திசை, அஷ்டம சனி, என்னென்ன சனி இருக்குதோ எல்லாம் திசை புத்தி அந்தரம் எல்லாமே நடக்கிறீங்க. அங்கே போயிட்டு வந்தால் 20 முறை திருநள்ளாறு போனதுக்கு சமம். அவங்கள யார் ஒருவர் போய் கும்பிடுகிறார்களோ அவங்களுக்கு அஷ்டம சனி, 7.5 சனி, சனி திசை, இந்த சனி புத்தி, சனி அந்தரம் இதனுடைய பாதிப்புகள்லாம் குறைஞ்சிரும். அவர் என்ன சொல்கிறாரு சிவபெருமான், சனி பகவானுடைய கால் ஊனமானதை நிவர்த்தி பண்ணிட்டு என்னையும் உன்னையும் இங்கே வணங்குறவங்கள நீ பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வணங்குறாரு. அதே மாதிரி ஆஞ்சநேயர் ராம அவதாரத்தில் ராவணனை இது பண்ணுற போது அவரை சனி பகவானியெல்லாம் நவகிரகங்கள்லாம் படியாக போட்டுல ஏறுவான் அந்த மகராசன். அதில் சனி பகவானை கொண்டு சிறை இது பண்ணி வச்சுருவார். அதில் அந்த பகவானை, சனி பகவானை ஆஞ்சநேயர் தான் காப்பாற்றி வெளிக்கொண்டார். அப்போ அவர் வர வாங்குறாரு. யார்? ஆஞ்சநேயர். என்னை யார் வழிபடுகிறார்களோ சனியினுடைய தசை புத்தி அந்தர 7.5 சனி, அஷ்டம சனி, பஞ்சம சனி எதாக இருந்தாலும் சரி பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். அதனால் ஆஞ்சநேயரை கண்டிப்பாக நாமெல்லாம் கும்பிடணும். நெத்தியில் செந்தூரம் வைக்கணும், மறந்துடக்கூடாது. பகைவரை பந்தாட பைரவரை வணங்கலாம். பைரவர் வேற யாரும் இல்லை, சனி பகவானுக்கு குருநாதர். அடுத்து சரஸ்வதி தேவிக்கு யார் குருநாதர்? லட்சுமி கைக்கிற பெருமாள். அதனால் இப்போ நீங்கள் தூங்காத பொருள் 3 உண்டு. பாம்பு தூங்காது, நல்ல பாம்பு. மூக்கு அந்த 2 மூக்கையும் இதில் உள்ள கொண்டு விட்டு தம்படம் போட்டு 1000 வருஷம் அப்படியே இருக்கும், காத்தியே சுவாசிச்சுட்டு இருக்கும். குதிரை தூங்கி பார்த்துருக்க முடியாது, இம கிடையாது குதிரைக்கு. மீன் தூங்கி பார்த்துருக்கீங்களா? 24 மணி நேரம் நீஞ்சிக்கிட்டு விளையாடிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த தூங்காதே தம்பி தூங்காதே, கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான்,
பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், நல்ல பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பான்னு பாடினாங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதுறதுக்கு நீ ஒரு மவராசம் கிடைக்க மாட்டான், நடிக்கிறதுக்கும் கிடைக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் இறைவனாகவே வந்து போயிட்டாங்க. விஷசந்துக்கள் பயம் அகலவும் குண்டலினி சக்தி பெறவும் மானசாதேவி வழிபடலாம். நல்ல நித்தரையும் தூக்கம், நல்ல நித்தரையும் மன அமைதிக்கு சேஷ்டலட்சுமி மூதேவி வணங்கலாம். வேதனை இன்றி மரணத்தை கடக்க யமனை துதிக்கலாம். தன் வம்சம் வளம் பெறவும் வைராக்கியம் சித்திக்கவும் ஆரோக்கியம் பெறவும் ஐயப்பனை வழிபடலாம். ஹரிகர சுதன் ஐயப்பனை அதுதான் பாடுவாங்க. ஒன்னாந்திருப்படி சரணம் பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா, அதெல்லாம் மாலை போட்டு போகிறாங்கல்ல. கோடி ஜென்ம பாவங்கள் விலகி பரிசுத்தம் பெற பரபிரம்ம பஞ்சமுக லிங்கத்தை தரிசிக்கலாம். கோடி ஜென்ம பாவங்கள் விலகி பரிசுத்தம் பெற பரபிரம்ம பஞ்சமுக லிங்கத்தை தரிசிக்கலாம். கிரகதோஷம் அகன்று விதி விளையாடாதிருக்க நவகிரகத்தை சுற்றி வழிபாடு செய்யலாம். கன்னி பருவதோஷம் விலக சப்த கன்னிமார்களை வணங்கலாம். தண்ணீர் தாகத்தினால் தவிக்காமல் இருக்க கங்காதேவி வழிபடலாம். குடும்ப காவல் தெய்வமாக காத்து ரட்சிக்க முனீஸ்வரரை வழிபடலாம். சர்வ காரியங்களும் ஐயம் பெற ராமபிரானை வழிபடலாம். சர்வ காரியங்களில் விவசாயம் வளம் பெற வைசூரி வியாதியை தவிர்க்க மாரியம்மனை வழிபடலாம். நாகதோஷங்கள் விலக அரச மரத்தடி நாகங்களை துதிக்கலாம், துதித்து வழிபாடலாம். பிறவி பிணி நீங்கி மோட்சம் பெற ஸ்ரீ சக்கரமேருவை தரிசிக்கலாம். கோரிய கணவனை அடையவும் தாமதமின்றி விவாகங்குடம் துர்க்கையை வழிபடலாம். சகலவித காரிய சித்திகள் பெற மங்கள சண்டிகை தேவியை வணங்கலாம். மாதிரி நாங்கள் அடிக்கிட்டும் சொல்லிக்கிட்டும் போகலாம். அண்ணன் வேற வந்து நின்றுக்கிட்டாரு, அதனால் எனக்கு மறுக்கா கூட பேச வாய்ப்பு கொடுக்குற போது நான் பேசிக்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கான். மகிழ்ச்சியும் செல்வமும் ஒரு மனிதன் நல்லா வாழ்கிறான் ஐயா. அதுக்கு என்ன கிரகம், என்ன மாதிரி இருக்கும், எப்படி இருக்கும்? அப்படி மகிழ்ச்சியாகவும் செல்வத்தோடு வாழ்கிறான். பூர்வ புண்ணியாதிபதி பாக்கியாதிபதி ராகுகே சேர்ந்து இருக்கும் அமைப்பு ஜாதகருக்கு மகிழ்ச்சியும் செல்வமும் அதிகரிக்க வகை செய்யும். இன்னைக்கு என்ன திசை, என்ன புத்தி, என்ன அந்தரம் நடக்குதுன்னு எடுத்துட்டு ஜாதக கையில் எடுத்துக்கிட்டு கோச்சாரத்தை அப்படியே போட்டு பார்த்து அந்தரநாதன் எங்கே இருக்கிறான், புத்திநாதன் எங்கே இருக்கிறான், அது ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்குது, என்ன சாரத்தில் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னோம்னா நீ இன்னதான் படுவே இன்னதான் செய்வேன்னு சொல்லிடலாம். பாவக்கிரகங்கள்லாம் கோச்சார ரீதியில் 3, 6, 11க்கு வந்தால் நன்மை. இதையெல்லாம் நாம் தெரிஞ்சு கோச்சாரங்கண்டு ஜாதகத்தை சொல்வோமானால் துளி பிசகாது, கரெக்டாக இருக்கும். துளி மாறாது, துளி பிசகாது. இந்த மாதிரி நம்ம வந்து ஜாதகத்தில் நிறையான விஷயங்களை சொல்கிறதுக்கு காலப்பட்டிருக்கிறோம். இந்த காலப்பகைன்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன? ஒவ்வொரு திசைக்கு ஒரு திசை புத்தி காலப்பகை. இப்போ சனி திசைக்கு செவ்வாய் காலப்பகை, ராகு திசைக்கு புதன் காலப்பகை, சூரிய திசைக்கு சுக்கரன் காலப்பகை, சந்திர திசைக்கு குரு காலப்பகை, சுக்கர திசைக்கு சூரியன் காலப்பகை, கேது திசைக்கு சனி காலப்பகை, புதன் திசைக்கு ராகு புத்தி காலப்பகை. இதெல்லாம் அந்த திசா புத்தி வருங்காலங்களில் திருமணத்துக்கு பொருத்தம் பார்த்து செய்யக்கூடாது. காலப்பகை திசை புத்தியில் அங்கெல்லாம் வில்லங்க வருது, நான் பார்த்துட்டேன். குரு புதன் சனி பாம்பு, இதெல்லாம் நல்லா தெளிவாக எழுதுங்க சாமி, மறந்துடாதீங்க, இதை எழுதுங்க. குரு புதன் சனி பாம்பு. பாம்புன்னா ராகுன்னு வச்சுக்கலாம், நான் கேதுன்னு வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அவங்கள வந்து சுவர்ணபானுங்கிற கிரகத்தை அமிர்தத்தை கடைஞ்சு தேவர்களுக்கு மட்டும் மோகனோடியில் இருந்த திருமால் வந்து வணங்குற போது அவர் தேவர் மாதிரி உருவம் எடுத்து சுவர்ணபானு போய் குறுக்கள் நின்று அமிர்தத்தை வாங்கி வாயில் சாப்பிட்றாரு. அப்புறம் தான் அவர் சூரிய சந்தர் கண் சிம்டியில் காட்டி கொடுத்ததுனால கையில் இருந்த சக்கராயத்தை விடுற போது தான் சிறு தனியாக முண்டம் தனியாக ஆனதான் ராகு கேதுகள். ராகு கேதுகளுக்கு பல திரேதா யுகத்திலாம் அந்த கிரகங்கள் 7 கிரகங்கள் தான் கொடுத்துருந்தான். மறுக்காத்தான் ராகு கேதுகளை இணைச்சாங்க. அது எல்லாத்தையும் யுரேனஸ் நெப்டியூன் புளுட்டோ. அது மட்டும் இல்லை, எப்படி நவகிரகங்கள் 9க்கும் 9 குழந்தைகள் இருக்காங்க, மனைவிமார் இருக்காங்க, அதெல்லாம் ஈஸியாக கணிக்கிறதெல்லாம் அடுத்த மாதம் கூட்டத்தில் நம்ம இவர் கோயம்புத்தூரில் மகரிஷி வந்து ஒரு நூல் வெளியிட்டிருந்தார், கோள்களின் கோலாட்டம்ங்கிற நூலில். அதில் ஈஸியாக கொடுத்துருக்காரு. ஒரு இந்த கிரகஸ்புரத்தை இந்த கிரகஸ்புரத்தை கூட்டினீங்கன்னா இந்த கிரகம் பரிவடன் இந்திரதனுசு தூமகேது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காரு. அதெல்லாம் சொல்லணும். இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, குரு புதன் சனி பாம்பு எழுதிக்கங்க. குரு புதன் சனி பாம்பு, இந்த 4 கிரகம் எந்த மனிதனுடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 12ஆம் இடத்தில் இருக்கின்றதோ எத்தனை கோடிக்கு அதிபதியாலும் 1 பைசா சொத்து இல்லாமல் இழந்துருவான். 1 பைசா சொத்து இருக்காது. கோடான கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி, கடைசியில் கோமணத்து ஆண்டி ஆயிடுவான்.
இதை நல்லா கவனிச்சு பாருங்க. நான் ஒரு ஜாதகத்தில் ஒரு பெரிய விஐபிக்கு எழுதி கொடுத்தேன், சொன்னது அப்படியே நடந்துச்சு. என்னையா ஆள் இப்படியெல்லாம் வாய் வைக்கிற அப்படின்னு சொல்லி நம்மளையெல்லாம் திட்டுவாங்க. பன்னிரண்டு ராசிக்குள்ள உலக நாடுகளை கொண்டாடலாம், 12 எல்லா மாநிலத்தையும் கொண்டாடலாம், எல்லா மாவட்டத்தையும் கொண்டாடலாம், எல்லா விதமான சிறப்புகளையும் ஜாதக ரீதியில் சொல்லலாம். 27 நட்சத்திரங்களை உலகத்துள்ள அத்தனை பொருள்களுக்கு அப்படியே அர்ப்பணிக்கலாம். இன்ன கிரகம் இன்ன நட்சத்திரம் இன்ன மாதிரி செஞ்சால் ஒரு பொருளை கொடுத்தா உங்களை ஆன் பண்ணலாம், ஒரு பொருளை கொடுத்தா உங்களை ஆஃப் பண்ணலாம். இப்போ உங்கள் நட்சத்திரம் வந்து நீங்கள் மகம்னு சொன்னீங்க, மக நட்சத்திரக்காரர் என்ன பண்ணுவோம் தெரியுமா? 2வது நட்சத்திரம் பூரம். பூரம்னா யார்? ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். பூர நட்சத்திர வரணைக்கு எலுமிச்சங்கனி கையில் உடனே வாங்கிக்கணும். புரியுதுங்களா? எந்த அம்பாள் கோயிலுக்கு போனாலும் எலுமிச்சங்கனி வச்சு கும்பிடணும். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை கும்பிடணும். ஸ்ரீவில்லிபுத்தூர் மதுரை போக முடியல, உடனே யூடியூப்பில் பார்த்து கும்பிட்டுருங்க. இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற அம்பாள் கோயில் எந்த கோயில்னா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. லெமன் சாதம் சாப்பிடுங்க இன்னைக்கு. பக்கத்துலேயே வச்சுருக்கேன். சரி, ரைட்டு. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு 4வது நட்சத்திரம். இப்போ 1 வந்து ஜென்மம் மகம், 2வது நட்சத்திரம் சம்பத்தாறு, அதான் பூரம், 3 விபத்தாறு. விபத்து நட்சத்திரம் எது? மகம், பூரம், உத்தரம். உத்தரம்னா உத்தர நட்சத்திரம் நடக்கிற அன்னைக்கு மாதுளம்பழம் சாப்பிடக்கூடாது, ஐயப்பன் கோயிலுக்கு போயிடக்கூடாது. சரி, 4வது நட்சத்திரம் அஸ்தம். இன்னைக்கு அஸ்தம் தான் ஓடிட்டு இருக்குது. இது வந்து 4வது நட்சத்திரம் சேமதாரின்னு பேர், ஆனால் வஞ்சக சூழ்ச்சி. இதுக்கு யார் அதிபதி? கன்னியாகுமரியில் இருக்கிற பகவதி அம்மை, காயத்ரி தேவி அம்பாள். உங்கள் வீட்டில் உடைஞ்ச பொருள், பர்னிச்சர் பொருள் எதுவும் வச்சுக்கூடாது, உடனே டிஸ்போஸ் பண்ணிடணும், நீட்டாக சுத்தமாக வச்சுக்கணும். பர்னிச்சருக்கெல்லாம் அஸ்தம். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? சரி, ரைட். 6வது நட்சத்திரம் சுவாதி. அப்போ நீங்கள் சுவாதி, திருவாதிரை, சதயம் வரக்கூடிய நாள்களில் எந்த உதவி யார்கிட்ட போய் எங்கே கேட்டீங்கன்னாலும் கிடைக்கும். அது சாதகதார தெய்வ அனுகூலம்னு பேர். 5வது நட்சத்திரம் பிரித்தியதார, பிரிச்சிரும். சொல்கிறது புரியுதுங்களா? இது 6வது நட்சத்திரம் ஜாதகதார. சுவாதி தொடங்கணும்னு தேன் சாப்பிடணும். சுவாதி தொடங்கணும் லட்சுமி நரசிம்மரை கும்பிடணும். லட்சுமி நரசிம்மருக்கு மொத்தம் 108 சிவஸ்தலம் இருக்குது. புரியுதுங்களா? நீங்கள் எங்கே இருந்தாலும் லட்சுமி நரசிம்மரை கும்பிட்டுங்க. போக முடியலையா உடனே யூடியூப்பில் பார்த்து கும்பிட்டுருங்க லட்சுமி நரசிம்மர். புரியுதுங்களா? தேன் உடனே சாப்பிட்டுக்கணும். எப்பவுமே தேன் உங்கள் வீட்டில் இருக்கணும். ரைட், ஓகே. அடுத்த முறை கிடச்சுன்னா எங்களுக்கு 1 லிட்டர் வாங்கிட்டு வந்துருங்க. அடுத்து 7வது நட்சத்திரம் வந்து விசாகம். விசாக நட்சத்திரம் வரணிக்கு திருச்செந்தூர் போயிடக்கூடாது, சப்போட்டா பழம் சாப்பிடக்கூடாது, முறத்தை தொட்டக்கூடாது. 8வது நட்சத்திரம் மைத்திரதார, நட்பு. 8 எது? அனுசம். பணமர சம்பந்தமான அனைத்து பொருள்களும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கையில் ஒரு ஓலை, பண ஓலை விசிறி கூட வச்சுக்கணும். கேரண்டா பஜனை கூட விசிறிக்கிற மாதிரி. உங்கள் ஆஃபீஸில் இருக்கணும், உங்கள் வீட்டில் இருக்கணும், பெட்ரூமில் கூட. பணம் கல்கண்டு, பண ஓலை, பணம் கருப்பட்டி, இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். அஸ்கா சக்கரை, நாட்டு சக்கரை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? பனங்கிழங்கு, பனங்காய், நுங்கு சீசன் அப்போ சாப்பிட்டுக்கணும். அப்போ உங்களுக்கு அது வந்து உங்களை ஃபில்டர் பண்ணுறது. 8வது நட்சத்திரம். 9 பரம மைத்திரதார, அதான் கேட்டை. வல்லாரக்கீரை, வல்லார முட்டாயின்னு விற்கும். புரியுதுங்களா? கேட்டைங்கிறது வாராகி, அதை கும்பிட்டுக்கலாம். இப்படியெல்லாம் ஒரு கணக்குகள். அடுத்து 10 கர்ம நட்சத்திரம், அதில் உஷாராக இருந்துக்கணும். 11 சமுதாய பகை, 12 பாதிப்பு, 13 தான் ஆபத்தில் காப்பாற்ற அதிர்ஷ்டம் ஏற்படுத்துறது அவிட்டம் மகத்துக்கு இல்லை, திருவோணம் தான் வரும் 13. அந்த திருவோணம்ங்கிறது கையில் டைட்டான் வாட்சு, கோல்டு கலரில், கருப்பு புள்ளி சொத்தை எது இல்லாமல் நீட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் ஆபத்தில் காப்பாற்ற அதிர்ஷ்டம் ஏற்படுத்துறது திருவோணம் தான் கடிகாரம். திருவோணங்கிறது பாக்கு. திருவோணங்கிறது 10 அவதாரத்தில் வாமன அவதாரம் எடுத்து குடையை பிடிச்சிட்டு போய் மகாபலி சக்கரவர்த்திட்டு 3 அடி மண் தான் கேட்பார். டேய் வந்திருக்கணும், சாதாரண நாள் இல்லைடா, சுக்கிர பகவான் சொல்லுவார். அவர் கேட்க மாட்டார். மகாபலி சக்கரவர்த்தி 3 அடி மண் தானே கேட்குறான், கொடுத்துட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தாரவாத்து கொடுத்துருவார். தாரவாத்து கொடுக்குற போது கூட வண்டு ரூபம் எடுத்துகிட்டு போய் சுக்கிர பகவான் அந்த கமண்டலத்தை போய் அடைப்பார். அப்படி ஒரு தர்ப்பை புல் கையில் இருக்கும். இப்படி ஒரு குத்துனாலும் ஒரு கண்ணு போயிடும் சுக்கராச்சாரியருக்கு. ஆனால் இந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, 3 அடி மண் கேட்குற போது இந்த மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், மகர ராசிக்காரர்கள்லாம் பக்கத்தில் வீட்டுக்காரங்க, இவனுக்கு 3 அடி பிரச்சனை இருந்தே தரும். திருச்சியில் போய் மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கிற போது உடனே எந்திரிச்சு சொன்னோன்னே, ஆமாங்க எங்களுக்கு அதே மாதிரி தாங்க பிரச்சனை, 3 அடி எழுதி கொடுத்துருங்க அப்படின்னாரு. மறுக்க ஜாதகம் பார்த்தார், அவங்க வயராகவே பூரா பார்த்தது இந்த ஒரு வார்த்தைக்கு. சரி, அடுத்தது 13வது நட்சத்திரம் தான் ஆபத்தில் காப்பாற்று அதிர்ஷ்டம். அது யார்? திருவோணம் ஸ்ரீரங்க ரங்கநாதர். இதே தனுசு லக்கணமாக இருந்தால் ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயிலுக்கு போகக்கூடாது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தால் திருப்பதி போகக்கூடாது. ராகு புத்தி, ராகு தசை, ராகு புத்தி, ராகு அந்தரம், ராகு சார வாங்கின கிரகம் இருக்குது பாரு, சுவாதி திருவாதிரை சதயம், அவங்க திருப்பதி போகக்கூடாது. இதெல்லாம் அணு ரீதியில் நான் கண்ட உண்மைகள். போயிட்டு வந்து என்ன பாடுபட்டாங்கிறதெல்லாம் உண்மை சொல்கிறாங்க. சரி, ரைட். அடுத்தது உங்களுக்கு 20வது நட்சத்திரம் பரணி. பரணி தான் பழைய சோறு.
பரணி வந்து நெல்லிக்கனி, பரணி அடுப்பு, புரியுதுங்களா? நெல்லிக்காய் ஊறுகாய் எப்போ வீட்டில் வச்சுக்கணும், அடுப்பு சுத்தமாக வச்சுக்கணும், அடுப்பு பரணி, புரியுதுங்களா? அது 20. சரி, உங்களுக்கு 27வது நட்சத்திரம் என்ன அப்படின்னா ஆயிலிக்கு அடுத்தான மகம். ஆயிலிங்கிறது முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், முருங்கை பூவு, இதெல்லாம் நீங்கள் நிறைய சேர்த்திக்கணும். முருங்கைக்காய், முருங்கை பூவு, முருங்கை தலை, அதில் இரும்பு சத்து அதிகம். இதெல்லாம் வந்து முந்தான முடிச்சு படம் பார்த்தா தான் தெரியும். அப்புறம் இதெல்லாம் சொன்ன சிரிக்கணும்ல, அதுக்கு தான் இந்த வார்த்தை. அடுத்து அதெல்லாம் நீங்கள் சேர்த்திக்கணும். ஆயிலிங்கிறது மோர். ஆயில் நட்சத்திரம் தொடங்கணும், மோர் சாப்பிடணும். அது ஆதிசேஷன், லட்சுமணுடைய நட்சத்திரம். சொல்கிறது புரியுதுங்களா? திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா அப்படிங்கிறாங்களே, 5 தலை நாகத்தில் பள்ளி கொண்டிருக்காருல, படுத்திருக்காருல தலையணையா, அவர் தான் ஆதிசேஷன் தான் அந்த ஆயிலி நட்சத்திரம். புரியுதுங்களா? அடுத்து ஆயிலி நட்சத்திரம் வர்ற போது நீங்கள் இந்த நாகப்புத்து, திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம், நாகப்புத்துல இடத்துக்குலாம் நீங்கள் வருஷம் இருக்கா பொங்கல் கிங்கல் வச்சு சேவல் அடித்து எங்களெல்லாம் கூப்பிட்டு ஏதோ கொஞ்சம் போடுங்க. ரைட். அடுத்தது அதுக்கு முந்தின நட்சத்திரம் பூசம் 26. பூசம் யார் பிறந்தது? குரு பகவான் பிறந்தது. பூசத்துக்கு வந்து என்ன சொல்கிறான் நூலினுடைய அமைப்பில், இனிப்பு அனைத்துக்கும் பூசம் தான் காரணம். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் பூச நட்சத்திர வரணிக்கு குரு பகவானை வணங்கினாலும் திருச்செந்தூர் போனாலும் நல்லது. ஆனால் பூசத்தில் தான் போகணும், விசாகத்தில் போயிடக்கூடாது. இதெல்லாம் ஒரு 27 நட்சத்திரத்தில் 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், 9வது நட்சத்திரம், 13வது நட்சத்திரம், 15 அடுத்த 6 எது? சதயம். சதயம் தான் ஆஞ்சநேயர், ஹனுமன். நீங்கள் கருப்புராஜ, வெள்ளத்திராஜ, பாயாசபுரராஜெல்லாம் சேர்த்திக்கணும் அந்த சதய நட்சத்திர வரணிக்கு. புரியுதுங்களா? திருவாதிரைங்கிறது வரிக்கு, அதான் பைரவர். கால பைரவருக்கு வரிக்கு போடணும், நீங்கள் வரிக்கு சாப்பிட்டுக்கலாம். திருவாதிரை தொடங்கணுன்னே நீங்கள் பைரவரை கும்பிடணும். திருவாதிரைங்கிறது உங்களுக்கு தெரியும், பஞ்சாங்கத்தில் வருஷத்தில் 12 மாதத்தில் 5 நாள் மட்டும்தான் நடராஜர் அபிஷேகத்தில் நடக்கும். எங்கே? சிதம்பரத்தில். ஒரு முறையாவது போய் தரிசனம் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கை உயர்ந்த உன்னத நிலைக்கு வரும். முத்துப்பாண்டி ஐயா வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கே இருந்தார், எப்படி இருந்தாருங்கிறது யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு தமிழகம் உலகமெங்கும் அனைத்து நாடுகளும் உங்களை வரவேற்கும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி இந்த அளவில் பேச வாய்ப்பளித்த எனக்கு ஏகப்பட்ட கருத்து இருக்குது. இன்னும் ஒரு 2 மணி நேரம் விட்டால் பேசுவேன். பசியோடு இருப்பீங்க, சுகர்காரெல்லாம் இருப்பீங்க, எனக்கு அதுக்கு நான் ஆளாகக்கூடாது. அதனால் மறுக்கா கூட பேசிக்கிறேன். இதுவரை பேச வாய்ப்பளித்த தர்மசாஸ்திரா சோதர வித்யாலயா டாக்டர் அண்ணன் மணிகண்டராஜ் அவர்களுடைய பாதம் பணிந்து நீடூழி வாழ வாழ்த்தி அவர் குடும்பம், மனைவி, மக்கள், இங்கே வந்திருக்கின்ற ஜோதிட மாமேதைகள் அனைவருடைய பாதம் தொட்டு வணங்கி எல்லாம் வல்ல இறைவன் எம்பெருமான் அர்த்தநாரீஸ்வரனுடைய அருளாலே நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் இந்த சோதனைத்துறையில் நீங்கள் முதன்மையான நிலையில் வர வேண்டும் என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பி.கே. சந்திரசேகரன். எனக்கு வயது 63. இந்த ஜோடத்திரில் 43 ஆண்டுகள் அனுபவம். நான் வந்து இந்த ஜோதிடத்துறையில் 43 ஆண்டுகளாக இருந்து 6 வருஷம் பொருளாளர், 6 வருஷம் செக்ரட்டரி, 6 வருஷம் தலைவராக இருந்துட்டு இப்போ எந்த பொறுப்பு வேணான்ட்டேன். ஏன்னா 1000 ஜோசியரில் ஒன்று சேர்த்து சங்க கூட்டம் நடத்தினேன். மாத கூட்டத்துக்கு 100-200 பேர் வருவாங்க. சங்க கூட்டத்தன்னைக்கு 600, 700, 800 பேர் வருவாங்க. நான் ஒவ்வொரு ஜோசியரில் என்ன தெரியுமா சொன்னேன்? தினம் ₹1 எடுத்து வைங்க. வருஷம் 365 நாள் 365 ரூபா. 1000 ஜோசியர்கள் வந்து வருஷம் 365 ரூபா கொடுத்தா 3,65,000 ரூபா ஆச்சு. அந்த 3,65,000 ரூபாயை வருஷம் 65,000 ரூபா ஆண்டு விழா செலவாக பண்ணுங்க. 3 லட்ச ரூபா வருஷம் மீதி. இன்னைக்கு தங்கம் தொடங்கி எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? ஒரு 2.5 லட்ச ரூபா நான் மீதி பண்ணி இருப்பு கொடுத்தேன். அப்போவே தங்கமணி அமைச்சர் வந்து அவங்க சித்தப்பா சந்திரசேகர், நான் அங்கே 5 மணியில் இடம் இருக்குது, இத்தனை இவ்வளோ ஃபுல்லாக இருக்குது, இத்தனை சென்ட் நீ வச்சுக்க, இந்த 2.5 லட்சம் கூட மறுக்கடி 2 லட்சம் வசூல் பண்ணி கொடுனார். இன்றைக்கி அது எவ்வளோ தெரியுமா? 2 கோடி ரூபா மதிப்பு. அதை கூட வாங்குறது தடுத்துவிட்டாங்க. இதெல்லாம் மனசில் சிந்திச்சு நாம் எல்லாம் பின்னாடி வரவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வழி விட்டுருவோம். அவங்கெல்லாம் பொறுப்பெல்லாம் இருந்து நல்லா சிறப்பாக சீரும் சிறப்பாக நடத்தி தருமாறு நான் கொஞ்சம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆமாம், பி.கே. சந்திரசேகரன் ஜோதிடர், பள்ளிபாளையம் கொங்கு வேளாளர் திருமண மண்டபம், 97 50 12 22 66 9750122266 63821 72884 63 821
72 884. இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உலகத் தமிழ் மக்கள் அனைவருக்கும், இதை இந்த முத்துப்பாண்டி அண்ணனுடைய அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவியில் இதில் பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும், ஜாதகத்தில் நீங்கள் என்ன எந்த சமாச்சாரம் என்ன கேள்வி எதாக இருந்தாலும் எங்களை அணுகி எங்களிடம் சாதகம் பார்த்து பயனடையுங்கள் என்று கூறி உங்களுக்கெல்லாம் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடுகிறேன். நன்றி, வணக்கம். சொல்ல வார்த்தைகள் இல்லை. மிகவும் அற்புதமாக சுமார் 2 மணி நேரம் அவர் சொன்ன விதிகள், எந்த விதிகளுமே தொய்வுகள் கிடையாது. அவர் சொல்ல சொல்ல நான் மைண்டில் கால்குலேஷன் போட்டுட்ருக்கேன். யார் யாருக்கெல்லாம் இந்த அமைப்பு இருக்குது, எப்படி இருக்காங்க அப்படின்ற விஷயங்களை. சான்ஸே கிடையாது. இப்படி ஒரு இந்த மாதிரி அனுபவம் பேசும்போது மட்டும்தான் நம்ம நிறைய கற்றுக்க முடியும். ஓகேங்களா? ஐயா என்னுடைய பாதம் தொடும் சொல்லும்போது எனக்கு பயங்கரமாக ஒரு என்ன சொல்கிறது, நம்மளாம் ஒன்றுமே இல்லைன்ற அளவுக்கு இருந்துச்சு. தயவு செஞ்சு பெரியவங்க அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. எங்களை மாதிரி சின்ன பசங்களை நீங்களாம் ஆசீர்வதிக்கணும். அதுதான் நாங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா ஜோதிடத்தில் அனுபவம் மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் ஒருத்தரை வெற்றி பெற வைக்கும். இவ்வளோ விஷயங்களை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய விஷயங்கள் ஐயா சொன்னது எல்லாமே நூல்களின் அடிப்படையில் தான் சொன்னாங்க. பார்த்தீங்களா? இந்த நூல்கள் தான் சில பேர் குப்பைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? ஸோ நூல்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நூல்களில் சரியாக பயன்படுத்தி அதன் மூலிமா மிகப்பெரிய அளவில் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறும்போது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ஐயா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 43 வருஷம் ஜோதிடத்துறையில் ஜோதிடத்துக்காக வாழ்ந்திருக்கார். ஸோ ஐயா அவர்கள் இந்த அற்புதமான வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். இன்றைக்கி இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நிறைய விஷயங்கள் கற்றுருப்பீங்க. இது ஆன்லைன் ஸ்டோர் டிவியில் லைவாக எப்பயுமே இருக்கும். நீங்கள் அதை எடுத்து செக் பண்ணி மறுபடியும் கூட பொறுமையாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்துக்கிட்டு எழுதிக்கங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டவுட் வருதோ அப்போல்லாம் இந்த வாசகங்கள் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கணும். எதை யாருக்கு கிடைக்க வேண்டுமோ அது கண்டிப்பாக கிடைக்கணுன்றதுக்காக தான் பிரபஞ்சம் ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒரு மூலியமாக உங்களுக்கு அந்த தகவலை கொடுத்துட்ருக்குது. ஸோ எல்லாம் சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பொக்கிஷத்தை. ஸோ ஐயா அவர்களுக்கு இப்போ பொன்னாடை போட்டு சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். அனைவரும் தயவு செஞ்சு எழுந்து நின்று அவரை உற்சாகப்படுத்தி இன்னும் நிறைய விஷயங்களை அடுத்தடுத்த மாதங்களில் நமக்கு கொடுக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். முத்துப்பாண்டி மேடைக்கு வாங்க, அப்புறம் பேசிக்கலாங்கய்யா. நீங்கள் பேசிக்கங்க. வாழ்த்துக்கள்ங்கய்யா. நன்றி. என்னுடைய கருத்துக்களை இத்தனை வருஷ அனுபவங்களை எல்லாம் நான் ஒரு 100% சேகரம் பண்ணதில் ஒரு 5% தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னும் 95% இருக்கு. ஒவ்வொரு மாத கூட்டங்களிலும் இனிமேல் நான் தொகுத்து புள்ளிவிவரமாக சொல்லுகின்றேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.